सीतापदे राम 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 श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। नमो ओम विष्णुपदाय कृष्ण वस्ताय बोधले श्रीमदे भक्तिवेदांत स्वामी निधिनामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सोलह साल मंडली की जय। श्रीपद्यान सीताराम सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமக। ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்துல நடந்து வரக்கூடிய சிவன யஜ்ஞத்துல இந்த ஸ்ரீமத் பாகவதம் குருஷிட பரம்பரையா வரக்கூடிய இஸ்கான் பாகவதத்துல முதல் ஸ்லோகம் பார்த்தோம். ரொம்ப விரிவானது முதல் ஸ்லோகம், ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. அப்படியே பொட்டு பொட்டு வச்சிருக்காரு, ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காங்க விரிவாக. அடுத்தது பதம் 2 2வது ஸ்லோகத்துக்கு தர்ம புரோச்சித கைதவோ அத்திர பரமோ நிர்மத்சரணம் சதம் அந்த ஸ்லோகத்தை பயிரலாம். ஸ்ரீமத் பாகவதம் முனிவர்களின் கேள்விகள் அப்படின்ற தலைப்புல முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 2வது ஸ்லோகம் பதம் 2. தர்ம புரோச்சித கைதவோ அத்திர பரமோ நிர்மத்சரணம் சதம் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரய உன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரைரீஸ்வரः சத்யோ ஹிருத்ய அவருத்தியதே அத்திர கிருதிபிஹி சுசுபிஸ்தக்ஷணாத். தர்ம அப்படின்னா சமய உணர்வுடைமை, புரோஜித அப்படின்னா முழுவதுமாக நிராகரிக்கப்பட்ட, கைதவக அப்படின்னா பலன் கருதும் எண்ணத்தால் மூடப்பெற்ற, அத்திர இந்த பரம மிக உயர்ந்த, நிர்மத் சரணம் 100க்கு 100 தூய்மையான மனதில், அதாவது பொறாமை முதலிய தோஷங்கள் அற்ற 100க்கு 100 தூய்மையான மனதில், சதாம் சதாம்னா பக்தர்கள் சாதுக்கள் அப்படி சொல்லலாம், பாகவதர்கள் அதான் சதாம் பக்தர்கள். வேத்தியம் புரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது அறிய வேண்டிய அறிவு, அதான் வேத்தியம். இங்க புரிந்து கொள்ளக்கூடிய அப்படின்னு போட்டிருக்கு. வாஸ்தவம் உண்மையான, அத்திர இந்த வஸ்து பொருள், சிவதம் நன்மைக்காக, சிவதம் அப்படின்னா மங்களகரமாக, மங்களகரத்துக்காக, மங்களத்துக்காக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சிவதம் அப்படின்னா இங்க நன்மைக்காகன்னு போட்டிருக்கு, நன்மைக்காக. தாபத்திரைய 3 விதமான துன்பங்கள், தாபங்கள், சரி, தாபத்திரைய 3 வகையான துன்பங்கள் என்று போட்டிருக்கிறது இங்க. உன்மூலனம் வேரோடு களைய காரணமான, ஸ்ரீமத் அழகிய பாகவதே பாகவத புராணம் மகாமுனி மிக சிறந்த முனிவராகிய வியாசதேவர் ஹிருதே தொகுத்தளித்த, கிம் என்ன உள்ளது, வான தேவை, தேவை தேவை என்ன உள்ளது அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. கிம் அப்படின்னா என்ன உள்ளது, வா தேவை. பறை மற்றவர்கள், மற்றவர்கள் எடுத்துக்கலாம், மற்ற சாதனங்கள் எடுத்துக்கலாம், இல்லை மற்ற புராணங்களால் ஆக வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் இங்க என்ன போட்டுக்கோன்னா பறை அப்படின்னா மற்றவர்கள். ஈஸ்வரக மேலான பகவான், சத்திய உடனடியாக, சத்தியனா உடனடியாகவும் எடுத்துக்கலாம், சத்தியமாக இருதயத்துல பகவான் வந்துருவான் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு எடுத்துக்கலாம். சத்திய அப்படின்னா இங்க என்ன போட்டிருக்குன்னா சத்திய அப்படின்னா உடனடியாக. ஹிருதி உள்ளத்தின் உள்ளே, அவருத்தியதே நிலைநிறுத்தப்பட்டு விடுகிறார். சூப்பரான விளக்கம். அவருத்தியதுனா நிலைநிறுத்தப்பட்டு விடுகிறார். அத்திர இந்த
கிருதிபிகி இறையுணர்வுள்ள, அதாவது பக்தி உள்ள மனிதர்களால். சூப்பர். கிருதிபிகினா இறையுணர்வுள்ள பக்தியுள்ள, அதான் பக்தியுள்ள மனிதர்களால். சுஸ்ரூஷுபிகி வளர்த்து கொள்வதால். இது சுஸ்ரூஷன்றது என்னன்னா கேட்க விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம், கேட்பதில் ஆசை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஆர்வத்தை வளர்த்து கொள்பவர்கள் அப்படிதான் இங்க அர்த்தம். சுஸ்ரூஷுபிகி அப்படின்னா வளர்த்து கொள்வதால், அதாவது கேட்க ஆர்வத்தை வளர்த்து கொள்வதால். தக்ஷணாத்து அப்படின்னா தாமதமின்றி. அப்படி கேட்பது ஆர்வம் உள்ளவர்களுக்கு இருதயத்தில் உடனே பகவான் நிலைநிறுத்தப்படுகிறார். அதான் இங்க அர்த்தம். சுஸ்ரூஷுபிகி தக்ஷணாத். அப்படி கேட்பதில் ஆர்வத்தை வளர்த்து கொள்வதால் தக்ஷணாத், தாமதமின்றி. ஓகே, மொழிபெயர்ப்பு. பௌதிக நோக்கங்களை கொண்ட எல்லா மத சடங்குகளையும் முற்றிலும் விலக்கி, அது வேதத்தில் சொல்லக்கூடிய கர்மகாண்டங்களில் சொல்லக்கூடிய சம்பிரதாய சடங்குகளை முற்றிலும் விலக்கி, பூரண இதய தூய்மை உடையவர்களான அந்த பாகவதர்களால் பக்தர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த உண்மையை இந்த பாகவத புராணம் விவரிக்கின்றது. எல்லோருடைய நன்மைக்காகவும் மாயிலிருந்து பிரித்தறியப்படும் நிஜமான நிலையே பரம உண்மையாகும். அத்தகைய உண்மை மூவகை துன்பங்களை களைந்தெறிய செய்கின்றது. மகாமுனிவரான வியாசதேவரால் அவரது முதிர்ந்த நிலையில், அதாவது பக்குவமான நிலையில் அப்படின்னு சொல்லலாம், வயோதிக நிலையில்னு சொல்லலாம். ஆக மொத்தம் முதிர்ந்த நிலையில்னா எல்லாத்தையும் எழுதி நிம்மதி இல்லாமல் இருக்க போது அதில் என்ன மிஸ் பண்ணிட்டாருன்னா பகவானுடைய பெருமைகளை மிஸ் பண்ணிட்டார். அதனால இப்போ நாரதரால் அறிவுறுத்தப்பட்டு அந்த முதிர்ந்த நிலையில், அதாவது அந்த முழு பக்குவமான நிலையில அப்படின்னு அர்த்தம், முழு பக்குவமான நிலையில மகாமுனிவரான வியாசதேவரால் அவருடைய முதிர்ந்த நிலையில் முழு பக்குவமான நிலையில தொகுக்கப்பட்டதான இந்த அழகிய பாகவதம் ஒன்றே இறை உணர்வை, அதாவது கிருஷ்ண பக்தியை உண்டாக்க போதுமானதாகும். வேற எந்த சாஸ்திரத்திற்கும் என்ன அவசியம் உள்ளது? இங்க ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். பரை ஈஸ்வரகா, வேற பறைனா வேற சாஸ்திரம்னு சொல்லலாம். பறைன்னு பொதுவாக சொன்னால வேற என்ன சாதனங்களால், தவசு யோகம் முதலான சாதனங்களால் ஆக வேண்டியது என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற எந்த சாஸ்திரத்துக்கும் என்ன அவசியம் உள்ளது? சரி, பாகவதத்தின் செய்தியை ஒருவர் கவனத்துடனும் பணிவுடனும் கேட்டவுடனேயே அறிவை பண்படுத்தும் இம்முறையினால் அவருடைய ஹிருதயத்துக்குள் பரம புருஷர் அதாவது கிருஷ்ணர் நிலைநிறுத்தப்படுகின்றார். சரிதானா? பொருளுரை. மதம் என்பது 4 மிக முக்கியமான விஷயங்களாகிய புண்ணிய செயல்கள், அதாவது தர்மம், பொருளாதார முன்னேற்றம், அதாவது அர்த்தம், புலன்களின் திருப்தி, அதாவது காமம், மற்றும் இறுதியான ஜடப்பிணைப்பிலிருந்து விடுதலை, அதாவது முக்தி. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இறுதியாக ஜடப்பிணைப்பிலிருந்து விடுதலை ஆகியவைகளை உள்ளடக்கியதாகும். மதப்பற்றற்ற வாழ்வு ஓர் அநாகரிகமான நிலையாகும். உண்மையில் எப்போதும் மதம் தோங்குகிறதோ அப்போதுதான் மனித வாழ்வும் தோங்குகிறது. உண்ணுதல், உறங்குதல், பயப்படுதல் மற்றும் உடலுறவு கொள்ளுதல் ஆகியவை மிருக வாழ்வின் 4 அடிப்படை கொள்கைகளாகும். இவெல்லாம் மிருகங்களும் செய்கிறது. இவையெல்லாம் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானவையாகும். ஆனால் மதம் மனிதனுக்கென உள்ள தனிப்பட்ட கடமையாகும். அங்கதான் நாகரிகம் வளருது, மனுஷ நாகரிகம். மதமற்ற மனித வாழ்வு மிருக வாழ்வை விட மேலானது அல்ல. ஆகவே தன்னுணர்வை நோக்கமாக கொண்டவையும் பகவானுடனான மனிதனின் நித்திய உறவை உணர்த்தக்கூடியவையுமான ஒரு சில மதங்கள் மனித சமூகங்கள் இடையே உள்ளன. சூப்பரான இதுதான் தர்மம். தர்ம புரோஜித கைதவகா. இதுல என்ன சொல்லப்படுகிறது? இதுல சொல்லக்கூடிய தர்மம் என்னன்னா பகவானுடன் நம்ம உறவை ஒன்றும் புதுப்பித்துக் கொள்வதற்கும், அதே சமயத்துல நம்மளுடைய தன்னுணர்வு, நம்ம ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்கும் ஏற்பட்டதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதாவது தன்னுணர்வை நோக்கமாக கொண்டது. அப்படின்னா நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கத்தான் நோக்கமாக கொண்டதான் இந்த பாகவதத்துடைய நோக்கமே அதான். அதுபோல பகவானுக்கு நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், உறவை உணர்த்துவதற்காக தான் இந்த பாகவதம், இந்த தர்மங்களானது சொல்லப்பட்டு பாகவத தர்மமானது ஏற்பட்டிருக்கிறது, இருக்கிறது. அது பகவானுடனான மனிதனின் நித்திய உறவை உணர்த்தக்கூடியவையுமான, புரியுதுங்களா? அது ஒரு சில மதங்கள் மனித சமூகங்களிடையே உள்ளன.
அது பாகவதம் மெயினா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான். தாழ்ந்த நிலைகளில் உள்ள மனித நாகரிகங்களில் ஜட இயற்கையை அடக்கியாலும் போட்டி எப்போதுமே இருந்து வருகிறது. இங்கதான் அடிபடுறதே மனுஷன். இந்த ஜட இயற்கையை அடக்கியாளர்களுடைய போட்டி தான் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அந்த ஈகோ அப்படின்னு சொல்றமே. எல்லாம் என் குடும்பம் என் கண்ட்ரோல் இருக்கணும், என் மனைவி என் பேச்சு கேட்கணும், என் பிள்ளைங்க எல்லாரும் என் பேச்சு கேட்கணும், நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன். இந்த ஈகோ தான் எல்லாரையும் அடக்கி ஆளணும். அந்த மனப்பான்மை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். தாழ்ந்த நிலையில் உள்ள மனித நாகரிகங்களில் ஜட இயற்கையை அடக்கி ஆளும் போட்டி எப்போதுமே இருந்து வருகிறது. அதாவது புலன்களை திருப்தி செய்வதற்காக தொடர்ந்து போட்டி இருந்து வருகிறது. ஆத்மாவை திருப்தி படுத்துறதுக்கு இல்லை, புலன்களை திருப்தி படுத்துறதுக்காக போட்டி இருக்கிறது. அதான் கைதவம் கபடம். போட்டி இருந்து வருகிறது. இத்தகைய உணர்வால் உந்தப்படும் மனிதன் மதத்தை நோக்கி திரும்புகிறான். இவ்வாறாக அவன் பௌதிக லாபத்தை பெறுவதற்காக புண்ணிய செயல், அல்லது அதான் தர்மம்னு பேரு, புண்ணிய செயல் அல்லது சமய கடமையை செய்கிறான். இப்போ உத்தியோகத்துக்கு போறது, சம்பாதிக்கிறது எல்லாம் சமய கடமை செய்கிறான். இல்லைன்னா நம்ம இல்லற தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கடமை தானே. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம் போன்ற சமய கடமையை செய்கிறான். ஆனால் இத்தகைய பௌதிக லாபங்கள் வேறு வழிகளில் அடையப்படக்கூடுமானால் இம்மாதிரியான மதம் உதாசீனப்படுத்தப்படுகிறது. இதுதான் நவீன நாகரிகத்துள்ள பணம் எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு உத்தியோகம் பண்ணி பணம் கிடைச்சா பரவாயில்ல, அது தர்மமா வருது அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏதாவது போய் சொன்னாலும் இது பண்ணாலும் வேலையில உத்தியோகத்துல போயெல்லாம் சொல்லலாம்பா, அப்படிமா இல்லைப்பா, பரவாயில்லப்பா, ஏதோ சம்பாதிச்சு வீட்டை காப்பாற்றலாம் போதும். அதுதான் இப்பொழுது சமீபமான நவீன நாகரிகத்தில் உள்ள சூழ்நிலையாகும். மனிதன் பொருளாதாரத்தில் முன்னேறி வருகிறான். எனவே தற்போது அவன் மதத்தில் அதிக ஆர்வம் உள்ளவனாய் இல்லை. அது தர்மத்தின்படி வாழ்க்கை நடத்தணுன்ற ஆர்வத்துல இல்லை. தேவாலயங்களும் பள்ளிவாசல்களும் ஆலயங்களும் இப்போதெல்லாம் பெரும்பாலும் காலியாகவே உள்ளன. மனிதர்கள் தங்கள் முன்னோர்களால் எழுப்பப்பட்ட சமய இடங்களில் கருத்தை செலுத்துவதை விட தொழிற்சாலைகள், கடைகள், லாப நோக்கு கொண்டு பணத்துக்காக தொழிற்சாலை, கடைகள் மற்றும் திரைப்படங்கள் போன்றவைகளில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். மதம் பொருளாதார லாபத்துக்காகவே மேற்கொள்ளப்படுகிறது என்பதை இது உண்மையாக நிரூபிக்கிறது. புலன் திருப்திக்கு பணம் தேவைப்படுகிறது. ஒரு புலனின்ப வேட்கையில் அடிக்கடி தோல்வியுறும் போது அவன் முக்தி அடையும் வழியை பின்பற்றி பரமபுருஷரோடு ஒன்றாவதற்கு முயல்கிறான். இதனால் இந்நிலைகள் எல்லாம் வெவ்வேறு வகையான புலனின்பங்களே ஆகும். முக்தி கூட ஒரு விதத்தில் புலனின்பம் தான். அது கூட பகவான் பிரார்த்தனை பண்ணக்கூடாது, பகவானுடைய சேவையே விரும்ப வேண்டும். வேதங்களில் மேலே குறிப்பிட்ட 4 செயல்களும் ஒழுங்கான முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதால், வேதங்களை சொல்ற மாதிரி தர்ம, அர்த்த, காம, மோட்சம் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் தான். அது ஒரு முறை இருக்கு இல்லையா. முறையற்ற நம்ம இஷ்டத்துக்கு அர்த்தம், காமம் மட்டுமே பிரதானமா இருக்குது இந்த கலியுகத்துல. தர்மம் மோட்சத்துக்கு பின்னுக்கு தள்ளப்படுகிறது இல்லையா. அதுதான் இங்க சொல்றார். வேதங்களில் மேலே குறிப்பிட்ட 4 செயல்களும் ஒழுங்கான முறையில் நியமிக்கும். ஃபர்ஸ்ட் தர்மம் தான். முதல் தர்மத்துக்கு உட்பட்டதான் இருக்கணும். அர்த்தம், காமெல்லாம் தர்மத்துக்கு மிஞ்சிதாக இருக்கக்கூடாது. தர்மத்துக்கு மிஞ்சிதாக காமமும் இருக்கக்கூடாது, ஆசைகளும் இருக்கக்கூடாது, பணமும் இருக்கக்கூடாது. தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கணும் பணமும் காமமும். அது மோட்சத்துக்கு கொண்டு போய் விடணும். அதான் கடைசியில மோட்சம்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் மிதமிஞ்சிய புலனின்ப போட்டி ஏற்படாது. எது ஒழுங்கான முறையில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேதங்களில் மேலே குறிப்பிட்ட 4 செயல்களும் ஒழுங்கான முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதால் மிதமிஞ்சிய புலனின்ப போட்டி ஏற்படாது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் இவ்வெல்லா புலனின்ப செயல்களுக்கும் அப்பாற்பட்டதாகும். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இந்த பாகவதம். புரோஜித தூக்கி போடு எல்லாத்தையும் அப்படின்றார். இந்த பொறாமை, துவேஷங்கள், நிர்மத்சரணம், அப்படிப்பட்ட புலனின்பங்கள் எல்லாத்தையும், கைதவங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும். இந்த புலனின்ப செயல்களுக்கு அப்பாற்பட்டதாகும் இந்த பாகவதம். இது போட்டிக்குரிய புலனின்பத்திற்கு அப்பாற்பட்ட பகவானின் தூய பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதான, திருப்பி சொல்றேன், இது போட்டிற்குரிய புலனின்பத்திற்கு அப்பாற்பட்ட பகவானின் தூய பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதான தூய்மையுள்ள உன்னத இலக்கியமாகும் பாகவதம். கிருஷ்ண பக்திக்காக, கிருஷ்ண ருச்சி, கிருஷ்ணனுடைய கதை, கிருஷ்ணனுடைய நாமங்கள், கிருஷ்ணனுடைய ரூப லாவண்யங்கள், இதெல்லாம் ரமிக்கத்துக்காக மட்டுமே எழுதப்பட்ட புராணம் இந்த பாகவதம். இதுல பௌதிகமான லாபங்களுக்கு இடமே கிடையாது.
தூய்மையுள்ள உன்னத இலக்கியமாகும். பௌதிக உலகில் மிருகத்துக்கிடையிலும் மனிதனுக்கிடையிலும் சமுதாயத்துக்கிடையிலும் தேசத்துக்கிடையிலும் தீவிரமான போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பகவானின் பக்தர்கள் அத்தகைய போட்டிகளை கடந்து மேலே சென்று விடுகின்றனர். நித்தியமும் ஆனந்தமும் கொண்ட வாழ்வு இருக்கும் இடமான பரமபுருஷரிடம் திரும்பி செல்லும் பாதையில் அவர்கள் இருப்பதால் பௌதிகவாதிகளுடன் அவர்கள் போட்டியிடுவதில்லை. அவன் நல்லா சம்பாதிக்கிறான்பா, அவன் சூப்பரா சம்பாதிப்பான், நம்ம பாகவதம் பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. அவன் நல்லா சம்பாதிக்கிறான், ஆனா பாகவதத்தை இழந்திருக்கிறானே அவன் பரிதாபம் தான் படுறோம். அவனை பார்த்து புறவும் போறதில்லை. ஐயோ, இந்த பாகவதத்தை இந்த சமயத்திலாம் பணம் சம்பாதிக்க போய் புத்தி எல்லாம் வேற எங்கேயே செலுத்தப்பட்டு நிம்மதி இல்லாம இருக்கிறார்களே, அவரெல்லாம் பாகவத்தை வந்துட மாட்டாங்களா, பகவன் நாம சொல்ல மாட்டாங்களா, அப்படிதான் பக்தர்கள் இயங்குவாங்க. அவர்களை பார்த்து புறம் போறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா இதுல சௌக்கியம் இல்லைன்னா தான் நாங்க அந்த பணத்துல சௌக்கியத்தை எதிர்பார்க்கணும். பாகவதல் தான் பூர்ணமா இருக்க சௌக்கியம். அதான் இங்க சொல்றாரு. ஆனால் பகவானின் பக்தர்கள் அத்தகைய போட்டிகளை கடந்து மேலே சென்று விடுகின்றனர். ஏன்னா அவ்வளவு சௌக்கியத்தை அனுபவிக்கிறாங்க. நித்தியமும் ஆனந்தமும் கொண்ட வாழ்வு இருக்கும் இடமான பரமபுருஷரிடம் திரும்பி செல்லும் பாதையில் அவர்கள் இருப்பதால் பௌதிகவாதிகளுடன் அவர்கள் போட்டியிடுவதில்லை. அவர் போட்டியவே நினைக்கிறதில்லை. அவர் பார்த்து பரிதாபம் தான் படுறாங்க. இத்தகைய ஆன்மீகிகள் தற்பெருமை இல்லாதவர்களும் இதய தூய்மை உள்ளவர்களும் ஆவார்கள். சூப்பர். ஜட உலகில் ஒவ்வொருவனும் மற்றவனிடம் பொறாமை கொண்டவனாக இருக்கிறான். இது உலகத்துல போட்டி. நான் பெரிய ஆள், அவனை மாதிரி நான் அந்தஸ்தில் நான் உயர்ந்து காமிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். ஒவ்வொருவனும் மற்றவரிடம் பொறாமை கொண்டவனாக இருக்கிறான். அதான் மத்சரம். ஆனா பாகவதத்துல நிர்மத்சரானாம் சதாம். சாதுக்கள்லாம் பொறாமையற்றவர்களாக இருக்கிறார்கள், போட்டி பொறாமையற்றவர்களாக இருக்கிறார்கள். இதனால் போட்டி அதனால்தான் ஜட உலகில் ஒவ்வொருவனும் மற்றவரிடம் பொறாமை கொண்டவனாக இருக்கிறான். அதுதான் இங்க விளக்குறார் பிரபுபாதா. இதனால் போட்டி ஏற்படுகிறது. ஆகையால் ஆனால் பகவானின் ஆன்மீக பக்தர்கள் ஜட பொறாமையிலிருந்து விடுபட்டவர்கள் மட்டுமல்லாமல் பிற நலத்தில் அக்கறை கொண்டவர்களாக சதாம்னா பிறரிடத்தில் அக்கறை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். சாதுக்களுடைய தன்மைனா பரதுக்கோ அசகிஷ்ணுகு இது சாதுகு. சாதுனா பிற துக்கத்தை கண்டு பொறுக்காதவர்கள், அவரிடத்துல அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பிற நலத்துல. ஆனா அப்போ அவங்களுக்கு ஏது பொறாமைக்கு இடமே இல்லையே. பொறாமையிலிருந்து விடுபட்டவர்கள் மட்டுமல்லாமல் பிற நலத்தில் அக்கறை கொண்டவர்களாகவும் உள்ளனர். அதான் சதாம், நிர்மத் சரணம் சதாம், அந்த பதத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. மேலும் பகவானை மையமாக கொண்ட போட்டி பொறாமையற்ற அந்த நிர்மத் சரணம் சதாம் போட்டி பொறாமையற்ற சமூகத்தை ஏற்படுத்த அவர்கள் பாடுபடுகின்றனர். சூப்பர். ஆனால் தற்போதைய பொது உடைமைவாதிகளின் போட்டியற்ற சமூகத்தை பற்றிய எண்ணம் செயற்கையானதாகும். அதாவது இப்ப அரசியல்ல 5 ஆண்டு திட்டம், பல திட்டங்கள்லாம் திட்டாங்க இல்லையா, சில சட்ட திட்டங்கள்லாம் வச்சு இந்த போட்டி பொறாமையற்ற மக்கள் அமைதிக்காக வழி தேடுகிறார் இல்லையா, இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஏன் ஃபெயிலியர் ஆகுது? எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும் சரி, எத்தனை முதலமைச்சர், எத்தனை பிரைம் மினிஸ்டர், எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. ஆனா ஏன் இன்னும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக நிகழுது? ஏன் தரித்திரம் தாண்டவம் ஆடுது? ஏன் மக்கள்லாம் திருந்தாமல் இன்னும் திருட்டுக்கள் கொள்ளைகள் எல்லாம் நடந்துதான் இருக்கு. திட்டம் போட்டு திருட கூட திருடி கொண்டே இருக்கிறது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட தடுத்து கொண்டே இருக்குது. ஆனா அதை திருத்தலையே மக்கள்லாம். அப்போ மக்கள்லாம் ஏழ்மையில வாடுகிறார்கள், பசியும் பட்டினியுமாவும் இருக்கிறாங்க, நோய்களால பாதிக்கப்படுகிறார்கள், பெரிய மன உளைச்சல்ல கஷ்டப்படுறாங்க. அப்ப ஏன் மக்கள் இவ்வளவு திட்டங்கள் தீட்டி சட்டங்களால கவர்மெண்டால அரசியல் எவ்வளவு திட்டங்கள் தீட்டி மக்களுக்கு அமைதிக்கு ஒரு வழியை ஏற்படுத்துறாங்க. ஆனா மக்கள் அமைதியா இல்லை, சந்தோஷமா இல்லை. அப்போ போட்டி பொறாமையற்ற சமூகத்தை ஏற்படுத்த அவர்கள் பாடுபடுகின்றனர். ஆனால் தற்போதைய பொது உடைமைவாதிகளின் போட்டியற்ற சமூகத்தை பற்றிய எண்ணம் செயற்கையானதாகும். செயற்கை ஏதாவது சட்டம் கட்டு திட்டி எல்லாம் பண்ணலான்னு பாக்குறாங்க, ஆனா முடியாது. ஏன்னா பகவானை சந்தோஷப்படுத்தாம யாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. இதுதான் மெயினான நோக்கமே. ஏனெனில் பொது உடைமைவாத தேசத்தில் சர்வாதிகாரி பதவிக்கு போட்டி இருக்கின்றது. வேத கண்ணோட்டத்திலோ அல்லது பொதுவான மனித செயல்களின் கண்ணோட்டத்திலோ பார்த்தால் ஜட வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது புலனின்பமே என்பது தெளிவாகும். இதுக்காக தான் நல்லா சாப்பிடணும், தூங்கணும், வசதியா இருக்கணும், வசதிகளை பெருக்கணும், சிங்கார சென்னையா மாத்தணும், அது மாத்தணும், இது மாத்தணும்னு சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க.
ஆனா ஆத்ம லாபத்தை தேடிக்கிறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. எல்லாம் புலனின்ப விஷயத்துக்கான நன்மைகளை தேடி தந்தாதான் சிறந்த அரசியல்வாதி இல்லையா? இன்னைக்கு அதான் மக்கள் இடத்துல மாசம் பணம் கொடுத்துடணும் ரேஷன்கள்ல. இப்போ 2500 கேட்குறாங்க இல்லையா மக்கள். அப்போல எல்லாருமே அரசியல்வாதிகள் தரன்னு சொல்றாங்க இல்லையா? அதான் அது மாதிரி பணம் கொடுத்தா பணம், அப்போ மற்ற வசதிகள், இந்த புலனின்ப விஷயமா தான் இருக்குதே தவிர மக்கள் கேட்கறதும் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு மக்களை திருப்திப்படுத்துறதும் இந்த புலனின்ப விஷயங்களா தான் இருக்குதே தவிர இந்த ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு படி கூட எடுத்து வைக்கல. இந்த ஆத்மாவை பட்னி போட்டு இந்த தேகத்தை சந்தோஷப்படுத்தி மன சந்தோஷப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான் இங்க சொல்ற, ஜட வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது புலனின்பமே என்பது தெளிவாகும். அப்படிதான் எல்லாமே ஓடுறாங்க. பக்தர்ல கூட இப்ப பக்தியை விட்டு எல்லாம் புலனின்பங்களை தேடிதான் ஓடுறாங்க. வேதங்களில் 3 வழிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று பலநோக்கு செயல்களால் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவது. அந்த அளவுக்குலாம் யோசிக்கல. இந்த பௌதிக சௌக்கியம், உலக சௌக்கியம் தான் போதும், சொர்க்கலோக சௌக்கியம் தான் கூட யோசிக்கல மக்கள் எல்லாம் பார்த்தா. அந்த அளவுக்கு எல்லாம் வேத ஞானம் கூட கிடையாது. அதை விட கீழ் நிலையில ரொம்ப அடிமட்டத்துல இருக்கோம். நாம புலனின்ப இச்சைகள் மட்டும்தான் குறியாக இருக்கிறோம். ஆனா இங்க சொல்றது வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, புலனின்பங்கள் இந்த பௌதிக சௌக்கியத்தை விட சொர்க்கலோக சௌக்கியம் கிடையாது. ஆனா அதெல்லாம் கூட மட்டமா தான் புறக்கணிக்கப்படுகிறது பாகவத தர்மத்துல பார்த்தா. வேதங்களில் 3 வழிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று பலநோக்கு செயல்களால் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவது. அடுத்தது சிறுதெய்வ வழிபாட்டால் தேவலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவது. மற்றது பரபிரம்மத்தையும் அவரது அருவ நிலையையும் உணர்ந்து அவருடன் இரண்டரை கலப்பது, அது மோட்சம் அடையது. பரபிரம்மத்தின் அருவ நிலை உயர்ந்ததல்ல. ஈஸியா சொல்ல போனா கிருஷ்ணனை வழிபாடு தான் பெஸ்ட். அவன் நாமகீர்த்தனம் பண்ணுறது தான் பெஸ்ட். அருவ நிலை அவ்வளவு சேஃப்டி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. கிளேசா அதிகதர ஸ்தேஷம், அவர்களோட துன்பத்தை நிறைய அனுபவிக்கிறாங்க அருவவாதிகள். பரபிரம்மத்தின் அருவ நிலை உயர்ந்ததல்ல. அருவ நிலைக்கு மேல் பரமாத்மா நிலை உள்ளது. அதற்கு மேலாக பரபிரம்மம் அல்லது பகவானின் குறிப்பிடத்தக்க தோற்றம் இருக்கிறது. அவரது குறிப்பிடத்தக்க தோற்றத்தில் உள்ள பரபிரம்மத்தை பற்றிய தகவல்களை ஸ்ரீமத் பாகவதம் வழங்குகிறது. இது அருவவாத இலக்கியங்களையும் வேதங்களின் ஞான காண்ட பிரிவையும் விட மேலானதாகும். இது கர்மகாண்ட பிரிவையும் உபாசனா காண்ட பிரிவையும் விட இன்னும் மேலானதாகும். இது பாகவதம். இதுதான் வேதங்கள் ஆகிற மரத்துல பழுத்த பழம். இது வேதங்கள் மரங்கள் போல. மரத்துல எங்கேயாவது சுவை காண முடியுமா? மரத்தின் பட்டையிலையோ கிளையிலையோ இலையிலையோ நம்ம சுவை காண முடியுமா? அதுபோல் வேதங்களை கர்ம காண்டங்களோ உபாசன காண்டங்கள்லையோ நம்ம உண்மையான பலன் அனுபவிக்க முடியாது. மரத்தினுடைய பழத்துல தான் நம்ம உண்மையான பழம் தானே பழம் தான் பழம். இந்த மரத்தினுடைய சாரம் எதில் அடங்கி இருக்குது? பழத்துல. அந்த பழத்துல தான் ருசியாகவும் இருக்குது, நம்மளுடைய பலனாகவும் இருக்குது. மரத்தை வச்சதுடைய பலன் என்னன்னா பழத்தினுடைய பழம் தான் நோக்கம். அதுபோல் இந்த பாகவதம் என்ற பழம் தான் நோக்கம். அதனால் உபாசன ஆண்ட பிரிவையும் விட இன்னும் மேலானதாகும். ஏனெனில் பரமபுருஷ பகவானை ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டை இது சிபார்சு செய்கின்றது. அந்த பழத்தினுடைய ருச்சி யாரு? கிருஷ்ணன் தான். கர்மகாண்டத்திலும் அதிக புலனின்பம் தரும் சொர்க்க லோகங்களை அடைவதற்கான போட்டி உள்ளது. மேலும் இத்தகைய போட்டி ஞான காண்டத்திலும் உபாசன காண்டத்திலும் கூட உள்ளது. எல்லா பிரிவுகளுக்கும் வேறாக அல்லது கருப்பொருளாக உள்ளவரான பரம உண்மையை ஸ்ரீமத் பாகவதம் இலக்காக கொண்டிருப்பதால் இது மற்ற அனைத்தையும் விட உயர்ந்ததாகும். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒருவர் கருப்பொருளை மட்டுமல்லாமல் அதன் பிரிவினைகளையும் கூட தெரிந்து கொள்ளலாம். கருப்பொருளாக இருப்பவர் பரபிரமமான பரமபுருஷர் ஆவார், அதாவது கிருஷ்ணர் ஆவார். மற்ற எல்லா தோற்றங்களும் அவருக்கு சம்பந்தம் உள்ள சக்தியின் வடிவங்களே ஆகும். எதுவும் கருப்பொருளிலிருந்து வேறானதல்ல. ஆனால் அதே சமயம் சக்திகள் கருப்பொருளிலிருந்து வேறுபட்டும் உள்ளன. புரியுதுங்களா? கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை விட்டு அந்நியமாக அவருடைய சக்தி இல்லை. ஆனால் கிருஷ்ணர் அந்த சக்திகள்லாம் கிருஷ்ணரை விட்டு வேறுபட்டு அது செயல்படுறதில்லை. கிருஷ்ணனுடைய சக்தியை பயன்படுத்தி தான் அந்த சக்தியானது சக்தி உள்ளதாக இருக்கிறது. அது சக்திகள் கருப்பொருளிலிருந்து வேறுபட்டும் உள்ளன. அதே சமயத்துல எதுவும் கருப்பொருளிலிருந்து வேறானதும் அல்ல. இக்கருத்து முரணானதல்ல. ஜென்மாதி அஸ்ய என்ற சொல்லுடன் துவங்கும் வேதாந்த சூத்திரத்தின் இந்த ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ள தத்துவத்தை ஸ்ரீமத் பாகவதம் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளியிடுகிறது. மனக்கற்பனை செய்பவர்கள் சக்தி தான் உயர்ந்தது என்பதை நிலைநாட்ட முயல்கின்றனர்.
ஆனால் பகவானின் சக்தியானது ஒரே சமயத்தில் பகவானுடன் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ளது என்ற இந்த அறிவு அவர்களுக்கு அளிக்கப்படும் ஒரு விடையாகும். இந்த அறிவை உண்மையாக புரிந்து கொண்டால் அத்வைத கொள்கையும் துவைத கொள்கையும் குறையுடையவை என்பதை ஒருவரால் காண முடியும். ஒரே சமயத்தில் ஒன்றானதும் வேறானதும் என்ற இக்கருத்தை அடிப்படையாக கொண்டுள்ள உன்னத உணர்வை வளர்ப்பதால் அது ஒருவரை மூவகை துன்பங்களிலிருந்து விடுபட்ட நிலைக்கு உடனே அழைத்து செல்கின்றது. மூவகை துன்பங்களாவன: ஒன்று, மனதாலும் உடலாலும் விளையும் துன்பம், மனசால கவலைகள், உடலால நோய்கள் இல்லையா. ரெண்டாவது, பிற ஜீவராசிகளால் சுமத்தப்படும் துன்பங்கள். இப்போ பாம்பு தேல் முதல் கடிக்கிறது, இல்லை மற்ற எதிரிகளால் துன்பப்படுத்துறது, மற்றவர்கள் திட்டி மனசு புண்படுத்துறது, அடிக்கிறது, இதனால மனுஷர்களாலேயோ மற்ற மிருகங்களாலேயோ மற்ற ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். ரெண்டு, மூணாவது ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாத இயற்கையின் கோர சம்பவங்களினால் விளையும் துன்பங்கள். அதாவது என்னன்னா, பஞ்சபூதங்களால் பூகம்பம் ஏற்பட்டது, புயல் காத்தடிச்சது, அதே சமயத்தில் பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டது, அதே சுனாமி அடிச்சது, அது வீடு தீப்பத்தி எரிஞ்சது, எரிக்கொல்லி விழுந்தது, மின்னல் தாக்கப்பட்டது, இதெல்லாம் இயற்கை உபாதைகள், பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய. அது ஆகாசத்துல இயற்கை எரிக்கொல்லி விழுந்தது, மின்னல் தாக்குச்சு, இடி விழுந்தது அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா. அதெல்லாம் நெருப்புனால என்னன்னா வீடு தீப்பத்தி எரிஞ்சது, சுட்டுக்குச்சு கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அதெல்லாம் பலவிதமான தீயினால் விளையக்கூடிய விபத்துக்கள், நீரினால் விளையக்கூடிய விபத்துக்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது. இதெல்லாம் பௌதிகமாக பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். ஒருவர் கட்டுப்படுத்த முடியாத இயற்கையின் கோர சம்பவங்களினால் விளையும் துன்பங்கள். பரமபுருஷரிடம் பக்தன் சரணாகதி அடைவதிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் தோங்குகின்றது. பக்தன் ஒருவன் தான் பகவானுடன் ஒன்றானவன் என்பதையும் அதே சமயம் அவரது நித்திய தொண்டன் என்பதையும் நன்கு உணர்ந்திருக்கிறான். காண்பதற்கெல்லாம் தானே எஜமானன் என்று ஒருவன் தவறாக எண்ணுவதால் வாழ்வின் மூவகை துன்பங்களின் கஷ்டத்துக்கு எப்போதும் அவன் ஆளாகிறான். நம்ம கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இது எனக்கு இதை நான் அடையணும், இது எனக்கு சொந்தமான பொருள், இது எந்த சொந்தமானது, இது எனக்கு உரிமையானது, இது என்னுடையது, நான் இந்த உடம்பு என்னுடையது அப்படின்ற அகங்காரம் மமகாரம் தான். எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறது, தான் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் துன்பத்துக்கு காரணமே. வாழ்வின் மூவகை துன்பங்களின் கஷ்டத்துக்கு எப்போதும் அவன் ஆளாகிறான். காண்பதற்கெல்லாம் தானே எஜமானன் என்று ஒருவன் தவறாக எண்ணுவதால் வாழ்வின் மூவகை துன்பங்களின் கஷ்டத்துக்கு எப்போதும் அவன் ஆளாகிறான். எல்லாம் பகவானுடையது, எதுவும் நம்முடையது கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். நாமளே பகவானுடைய சேவகன், நான் அதிகாரி கிடையாது, எஜமானம் கிடையாது, நான் பகவானுடைய சேவகன் நான் அப்படின்ற எண்ணம் வரும்போதுதான் நான் எல்லாருக்கும் உண்மையிலேயே பார்த்தா நம்ம சேவகம் தான் செய்யறோம். ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்துக்காக உழைக்கிறான். அந்த குடும்பத்துல உள்ளவர்களுக்கு அவன் சேவகனா எஜமானன் தான், உண்மையிலே சேவகன் தான் அவன். ஆனா எஜமானன் மார்த்தட்டிக்கிறான். நான் உழைச்சி சம்பாதிச்சு போடலைன்னா இவரெல்லாம் வாழ முடியுமா அப்படின்றான் தான் எஜமானன். அப்ப உழைச்சி சம்பாதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவள் சேவகம் செய்யறேன்னு அர்த்தம். அவள் ஒருத்தர் சேவகமா இருந்து கொண்டு ஆனா அகங்காரம் ஈகோனால நம்ம என்ன சொல்றோம்? நான் தான் அந்த குடும்ப தலைவன், எஜமானன் அப்படின்னு சொல்றோம். சில பேர் தேசத்துக்கு தலைவன், நாட்டுக்கு தலைவன், உலகத்துக்கு தலைவன் அப்படின்லாம் மார்த்தட்டிக்கிறோம் இல்லையா. அதுதான் அந்த அகங்காரம், அந்த அடக்கியாளன் என்ற எண்ணமானது. அதுதான் துன்பத்துக்கு காரணமாக அமையுது. நான் எல்லாருக்கும் தொண்டன் நினைச்சு வரோம், ரொம்ப பணிவு உண்டாயிடும், நம்ம எங்கேயோ போயிடுவோம். அடியாருக்கும் அடியன், தாசானு தாச பவிதாஸ்ம பொய்யா அப்படின்னு சொல்றத அந்த நிலைக்கு வரணும். ஆனா பகவானின் தொண்டன் எனும் தனது உண்மை நிலையை ஒருவன், இதான் உண்மையான உன்னுடைய சொரூபமே அதான், உன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனே அதான். ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷனே என்னன்னா நம்ம தொண்டன் என்பது தான். நம்ம எஜமானன் கிடையவே கிடையாது. அதுவும் யாருடைய தொண்டன்னா, இந்த குடும்பத்துக்கு தொண்டன் கிடையாது, இந்த தேசத்துக்கு தொண்டன் கிடையாது. நீ பகவானுடைய தொண்டன், உண்மையிலேயே பகவானுடைய தொண்டன் தான். பொதுவானவருடைய, அதாவது பொது சேவையினுடைய தொண்டனும் கிடையாது, குடும்பத்தினுடைய தொண்டனும் கிடையாது, நீ ஒரு ஆஃபீஸ்க்கு தொண்டனும் கிடையாது, எதுக்கும் தொண்டன் கிடையாது, புலன்களுடைய தொண்டனும் கிடையாது. நீ யாருக்கு தொண்டன்? பகவானுடைய உண்மையான உன்னுடைய சொரூபம் என்னன்னா பகவானுடைய தொண்டன் என்பதை உணரும் போதுதான் இவன் சாந்தி அடைகிறான். பகவானின் தொண்டன் எனும் தனது உண்மை நிலையை ஒருவன் அறிந்தவுடனேயே எல்லா துன்பங்களிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். ஜீவராசி பௌதிக இயற்கையின் எஜமானனாக இருக்க முயலும் வரை பரமனின் தொண்டனாக அவன் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை.
ஜீவராசி பௌதிக இயற்கையின் எஜமானனாக இருக்க முயலும் வரை நான் கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன், அவைகளுக்கெல்லாம் எஜமானனா இருக்கணும் அப்படின்னு முயலும் வரை பரமனின் தொண்டனாக அவன் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. பகவானுக்கு செய்யும் தொண்டை தான் ஆன்மீகமானவன் என்ற தூய உணர்வுடன் செய்ய வேண்டும். தொண்டின் மூலமாக ஒருவன் பௌதிக கடன்களிலிருந்து உடனே விடுவிக்கப்படுகிறான். தேவ கடன், பித்ரு கடன், ரிஷி கடன், என்னென்ன கடன் சொல்றோமே, அதெல்லாம் பகவானுடைய தொண்டனை ஆன அடுத்த க்ஷணத்துல நீ எல்லா கடன்களிலிருந்து விடுபட்டுற. தொண்டின் மூலமாக ஒருவன் பௌதிக கடன்களில் இருந்து உடனே விடுவிக்கப்படுகிறான். இதற்கும் மேலாக இந்த ஸ்ரீமத் பாகவதமானது வேதாந்த சூத்திரத்தின் மீதான ஸ்ரீல வியாசதேவரின் சொந்த விளக்கமாகும். இது நாரதரின் கருணையால் தனது ஆன்மீக வாழ்வில் முதிர்ந்த பருவத்தில் ஸ்ரீல வியாசரால் எழுதப்பட்டதாகும். ஸ்ரீல வியாசதேவர் பரமபுருஷனான நாராயணனின் அவதாரம் ஆவார். எனவே அவருடைய அதிகாரத்தை பற்றிய கேள்விக்கு இடமில்லை. அவரே மற்ற எல்லா வேத இலக்கியங்களின் ஆசிரியராகவும் இருக்கின்றார். எல்லாருக்கும் டீச்சராக தான் இருக்கிறார். அவர் தான் எல்லாருக்கும் டீச்சராகவும் இருக்கிறார். அப்படின்னா வேத இலக்கியங்களின் ஆசிரியராகவும் இருக்கின்றார். அவர் தான் எவ்வளவும் ஆசிரியர்னா நம்ம சொல்லுவோம், ஸ்கூல்ல டீச்சர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கெல்லாம் டீச்சர் யாருன்னா வியாசர் தான், வேத வியாசர் இருக்கிறார். ஆயினும் மற்ற நூல்களை கைவிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை வேத இலக்கியங்களை தொகுத்தவர் நாளா பிரிச்சவர் யாரு? ஆசிரியர்கள் யாரு? வியாசர் தான். ஆயினும் மற்ற நூல்களை கைவிட்டு எல்லாத்தையும் வேதங்கள், உபநிஷங்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி, எல்லா புராணம் ஓரங்கட்டி ஸ்ரீமத் பாகவதம் ஒன்று பிடிச்சிக்க போதும் அப்படின்றாருங்க. ஆயினும் மற்ற நூல்களை கைவிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை ஒருவர் கற்றுணர வேண்டும் என்று அவர் சிபார்சு செய்கின்றார். மற்ற புராணங்களில் ஒருவர் சிறுதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய பல்வேறு முறைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பாகவதத்தில் பரமபுருஷர் மட்டுமே, கிருஷ்ணரை பற்றி மட்டுமே குறிப்பிடப்படுகிறார். பரமபுருஷர் மொத்த உடலாகவும் தேவர்கள் அவரது உடலின் வெவ்வேறு பகுதிகளாகவும் உள்ளனர். இதன் காரணமாக ஒருவர் பரமபுருஷரை வழிபடுவதால் தேவர்களை அவர் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. பக்தரின் இதயத்தில் பரமபுருஷர் உடனே உறுதியாக குடிக்கொண்டு விடுகின்றார். ஸ்ரீமத் பாகவதம் குறையற்ற புராணம் என்றும் மற்றெல்லா புராணங்களிலிருந்தும் இது வித்தியாசமானது என்றும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறியிருக்கிறார். உன்னதமான இச்செய்தியை பெறுவதற்கான தகுந்த முறை அடக்கத்துடன் இதை கேட்பதுவே ஆகும். சவால் விடும் மனோபாவம் இந்த உன்னத செய்தியை உணர்வதற்கு உதவாது. சுஸ்ரூஷுகு என்ற சொல் இங்கு சரியான வழிகாட்டியாக உள்ளது. இந்த உன்னத செய்தியை கேட்பதற்கு ஒருவர் மிகவும் ஆவல் உள்ளவர், சுஸ்ரூஷுனா ஆவல் உள்ளவராக, கேட்க விருப்பம் உள்ளவராக, ஆவல் உள்ளவராக இருப்பதுதான் சுஸ்ரூஷுகு அப்படின்னு சொல்ல. சுஸ்ரூஷுவே சக்ஷனாத்து. இந்த உன்னத செய்தி கேட்பதற்கு ஒருவர் மிகவும் ஆவல் உள்ளவராக இருக்க வேண்டும். சிரத்தையுடன், மிகுந்த நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும் என்ற விருப்பமே முதல் தகுதியாகும். அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்கு சிறிதும் ஆர்வமற்றவர்களாக உள்ளனர். இந்த முறை மிகவும் சுலபமானதுதான், ஆனால் இதை பிரயோகிப்பதுதான் சிரமம். அதிர்ஷ்டமற்றவர்களுக்கு பயனற்ற சமூக மற்றும் அரசியல் சம்பந்தமான உரையாடல்களை கேட்பதற்கு போதுமான நேரம் உண்டு. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்காக ஒரு சத்சங்கத்திற்கு அழைப்பு விடுத்தால் உடனே அவர்கள் தயங்குகிறார்கள். சமூக மற்றும் அரசியல் சம்பந்தமான உரையாடல்களை கேட்பதற்கு போதுமான நேரம் உண்டு. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்காக ஒரு சத்சங்கத்திற்கு அழைப்பு விடுத்தால் உடனே அவர்கள் தயங்குகிறார்கள். சில சமயங்களில் வருவாய்க்காக பாகவதம் சொல்பவர்கள் காம இலக்கியமோ என்று பொருள்படும் வகையில் அதற்கு அர்த்தம் கற்பிக்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பத்திலிருந்து கேட்கப்பட வேண்டியதாகும். இந்த இலக்கியத்தை கிரகிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களை பற்றி இஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் பல புண்ணிய கர்மங்களுக்கு பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்கு தகுதியுள்ளவர் ஆகின்றார். அதான் கிருதிபிகினா பல புண்ணியம், அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணுமா, அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிருதிபிகி. அவரால் பாகவதத்தை சுஸ்ரூஷிஸ் கேட்க முடியுமா, கேட்க ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க முடியுமா? ஏன்னா அதில் ஆர்வம் வர்றதே பெரிய விஷயமா. பாகவதம் படிக்கணுன்ற ஆர்வம் வர்றதே ரொம்ப ரொம்ப துர்லபம். அந்த அளவுக்கு கிருதிபிகி, அந்த அளவுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்துன்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிக்கிறோம். கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய நைவத லப்யதே. கோடிக்கணக்கான ஜென்மங்களா புண்ணியம் பண்ணியிருந்தாதான் பாகவதம் கேட்கணுன்ற ஆசையே அவனுக்குள்ள உண்டாகுமா. இல்லைன்னா வேற, அதான் சொல்றேன், எனக்கு வேற வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அதை சத்சங்கத்தை அழைப்பு எடுத்தா வரமாட்டாங்க அவங்களாம். மற்ற அரசியல் பத்தி பேசினா இன்னைக்கு ஊரா பேசுவாங்க, கிரிக்கெட் பத்தி பேசினா பேசுவாங்க, சினிமா பத்தி பேசினா பேசுவாங்க, வீண் விவாதங்களை பத்தி பேசினா வம்பு தும்பங்கள் பேசுவாங்க. ஆனா பாகவதம் கேட்கறதுக்கு மட்டும் அவருக்கு ஆர்வமே கிடையாது. அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணல.
அப்படின்றது இங்கே சொல்லப்படும். அதான் கிருதிபிகின்ற பதத்தை குறிப்பிடுகிறது இந்த தர்மபுர ஸ்லோகத்துல. அதை புரிஞ்சுக்கணும். அதனால ஒருவர் பல புண்ணிய கர்மங்களுக்கு பிறகு ஸ்ரீமத் பாகவதை கேட்பதற்கு தகுதியுள்ளவர் ஆகின்றார். இது ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதனால் ஒரு உடனே பரமபுருஷரை உணர முடியும். சத்தியோகிருத்தி அவருத்தியதே, உடனே ஹிருதயத்துல கிருஷ்ணன் டேரா போட்டுறார், தங்கி விடுகிறார், நிலைநிறுத்தப்படுகிறார். அப்படி ஹிருதயத்துல கிருஷ்ணன் தெரிகிறானா என்று மகாமுனிவரான வியாசதேவர் உறுதிமொழி கொள்கிறார். கிம்பாப்பர ஈஸ்வரா, வேற எதுல ஹிருதயத்துல, வேற எந்த சாதனங்களால எந்த புராணங்களால ஹிருதயத்துல உடனே கிருஷ்ணன் நிலைநிறுத்தப்படுகிறார் அப்படின்றது இங்க வியாசர் சவால் அப்படி உறுதியா சொல்றார் என்று வியாசர் உறுதிமொழி கூறுகின்றார். வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள தன்னுணர்வின் வெவ்வேறு படிகளை பின்பற்ற வேண்டியதில்லை. தன்னுணர்வுன்றது என்னது? நம்ம ஆத்மஸ்வரூபத்தை உணர்வது. ஆத்ம ஞானத்துக்காக பல சாதனங்கள் வேதாந்த உபனிஷத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேதங்களை கர்மகாண்டங்களை பார்த்தா படிப்படியா அது வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிச்சு அதனுடைய நோக்கம் என்னன்னா பக்குவமா இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறது தான். அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாகவதத்தை படிச்சா உடனே நம்ம ஆத்மஸ்வரூபத்தில் தான் நிலைநிறுத்தப்படுகிறோம். கிருஷ்ணனை பத்தி பேசும்போதே இது சீக்கிரமா பவர்ஃபுல். சத்தியோகிருத்தி அவரத்தது, உடனே கிருஷ்ணன் ஹிருதயத்தை நிலைநிறுத்தப்படுது. அடுத்த க்ஷணத்துல நீ ஆத்மஸ்வரூபத்தில் தான், உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் தான் நீ நிலைச்சு நிற்கிற. நீ தேக நிலையிலேயே இல்லை நீ இப்போ. அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பாகவதம். அது வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள தன்னுணர்வின் வெவ்வேறு படிகளை பின்பற்ற வேண்டியதில்லை. இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள சம்மதிப்பதாலேயே ஒருவர் உடனே அந்த பரமம்ச நிலைக்கு உயர்த்தப்பட்டு விடுகிறார். உடனே நம்ம ஆத்மஸ்வரூபத்தில் நிலைநிறுத்தப்படுகிறோமா? நம்ம ஆன்ம நிலையில் தான் இருக்கிறோம், தேக நிலையில இல்லை. எப்போ பாகவதம் கேட்கணும்னு நினைச்சா அடுத்த க்ஷணத்துல சுஸ்ரூஷிபிஸ் தக்ஷணாத்து, சுஸ்ரூஷிபிஸ் தக்ஷணாத்து, தக்ஷணாத்து அந்த க்ஷணத்திலே அவன் தன் ஆத்மஸ்வரூபத்தில் நின்று விடுகின்றான். அடுத்தது பதம் 3. எவ்வளோ அர்த்த புஷ்டி உள்ளதா இருக்குது பாருங்க. அந்த ஒரு ஸ்லோகம், தர்ம புரோஜித கைதவன்ற ஸ்லோகம் எவ்வளோ ஆழ்ந்த கருத்து உடையதா இருக்கு பாருங்க. இப்படி அனுபவிச்சு பாகவதம் படிக்கணும் ஒவ்வொரு ஸ்லோகமா. அந்த ஸ்லோகத்தோட பதம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. கிருதிபிகி, அவ்வளோ புண்ணியம் பண்ணவர்களால் தான் அது கேட்கணுன்ற சுஸ்ரூஷிபி, அதை தான் கேட்கணுன்ற ஆசையும் உண்டாகுமா. அந்த பதத்துக்கு அவ்வளோ அழகா சொல்றார் கிருதிபிகி. அதுக்கப்புறம் சொல்றார் நிர்மத் சராணம், போட்டி பொறாமெல்லாம் இந்த பௌதிகத்தில் தான். ஆன்மீகத்துல போட்டி பொறாமைக்கு இடமே கிடையாது. அங்க ஆனந்தம் மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான். இந்த போட்டி பொறாமை அடிச்சுக்கணும்னா புலன் இன்பங்களுக்காக போட்டி பொறாமை உண்டு. புலன் இன்பங்கள்னா கைதவம், அந்த கைதவம் இருந்தாவே போட்டி பொறாமை உண்டு அந்த இடத்துல. அந்த கைதவம் இல்லாதனாலேயே பாகவதம் போட்டி பொறாமை இல்லாத சுத்தமான சாதுக்களுக்குரிய தர்மம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம தான் மற்றவங்கள பார்த்து பரிதாபப்படுறமே தவிர நம்மளை பார்த்து அவர்கள் பரிதாபப்படக்கூடிய நிலையில பாகவதல் கிடையாது. அதான் படிக்கும்போது எவ்வளோ ஆனந்தமா இருக்கு பாருங்க. கிருஷ்ணனே ஹிருதயத்துல வந்துடுறானா. அப்ப நீ கிருஷ்ணனே ஹிருதயத்துல வந்துட்ட பிறகு நீ யாரு? கிருஷ்ணனுடைய சேவகன் ஆயிட்டியா? இந்த தேக நிலையில் இருக்கியா? தேக நிலையிலே இல்லை, கிருஷ்ணனுடைய தொண்டனாக காட்சியளிக்கின்றாய். அருமையான ஸ்லோகம். எனக்கு தாண்டி போகவே முடியல, மனசே வரல. சூப்பராக இருக்குது. கருத்துக்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. எதனாலன்னா இந்த கைதவம் கபடம், எதனாலன்னா இந்த போட்டி போறாமன்னா இந்த இயற்கையை நான் அடக்கி ஆளணும். நான் இந்த தேகம் இல்லையா, இந்த இயற்கையை அடக்கி ஆள வேண்டும். எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும் இல்லையா. நான் எல்லாருக்கும் எஜமானன் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லா துன்பங்களும். இந்த 3 வித தாபத்திலேயே உன்மூலனம். ஆனா இந்த பாகவதம் படிச்சு அடுத்த க்ஷணத்துல கிருஷ்ணனுடைய தொண்டனாக நீ எப்போ ஆணியோ அடுத்த க்ஷணத்துல இந்த 3 வித தாபத்திலிருந்து நீ விடுபட்டு விடுகிறாய். இனிமேல் நான் கிருஷ்ணனுடைய தாசன், இனிமேல் நான் ராமதாசன், நான் கிருஷ்ணதாசன். நான் யாருக்கும் அந்த குடும்பத்துக்கு தாசம் கிடையாது நான் இந்த சமூகத்தினுடைய தாசம் கிடையாது, நான் இந்த தேக புலன்பங்களுக்கு தாசம் கிடையாது. நான் யாரு? பகவான் கிருஷ்ணனுடைய தாசன். அவன் சேவை மட்டும்தான் என்னுடைய உண்மையான கடமையே, வேற எதுவும் கிடையாது அப்படின்றத ஏற்றுக்கொண்ட அடுத்த க்ஷணத்துல உன் துன்பங்கள்லாம் 3 வித துன்பங்களுக்கும் பொறுப்பு பகவான் ஏற்றுக்கிறார். யோகக்ஷேம பகவான் அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறார். மாசுச்சாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மாம்பியகம் சரணம் புரிஞ்சன், என்னை சரணம் அடைஞ்சிட்ட இல்லையா, என்னை ஏற்றுக்கொண்ட இல்லையா, என் இஷ்ட தெய்வமா, நான் பார்த்துட்டேன் உன் கஷ்டங்கள்லாம். அந்த கிருஷ்ணனை சரணம் அடையாத வரைக்கும் நம்ம துன்பங்கள் நம்ம விட்டு விலகாது. சரணம் அடையிறது மகான்கள் வாக்குல கிருஷ்ண கதைகளை கேட்கறது தான். சரி, அடுத்த ஸ்லோகம் போலாம். பதம் 3. நிகம கல்பதரோர் கலிதம் கலிதம் பலம்
கலிதம் பழம் சுகமுகாது அமிர்த திரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாக. நிகம அப்படின்னா வேத இலக்கியங்கள். இங்க வேத இலக்கியங்கள்லாம் 4 வேதங்கள் மட்டும் கிடையாது, உபநிஷத்துக்களோட சேர்த்துதான் வேதங்கள், வேதாந்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் வேத இலக்கியங்கள். சொல்லப்போனா 5வது வேதம் மகாபாரதம். அப்போ அதெல்லாம் கூட வேத இலக்கியங்கள் தான், புராணங்கள் எல்லாம். அப்போ சர்வ சாஸ்திரங்களுடைய சாரமாக தான் பாகவதம் வந்திருக்கு. அதனால நிகம கல்பதொரு கல்பவருஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் போல வேதங்கள்ல நமக்கு தேவையான எல்லா உலக விஷயங்களும், சொர்க்கலோக சௌக்கியம் வரைக்கும் பிரம்மலோக சௌக்கியம் வரைக்கும் எல்லாமே கொடுக்கக்கூடியது வேதங்கள், உபநிஷத்துக்கள், புராணங்கள் எல்லாமே. அதுல அந்த வழிபாடு முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இங்க சொல்ற நிகம வேத இலக்கியங்கள், கல்பதரோகோ கல்பவருஷம், கலிதம் பூரணமாக கனிந்துள்ள பழம் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி. கோஸ்வாமின்னா புலன்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுகதேவ கோஸ்வாமி. அதான் இங்க சுகதேவ கோஸ்வாமினா புலன்களுக்கு அதிபதி அப்படின்னு அர்த்தம். புலன்களை வென்றவர் என்பது அர்த்தம். முகாத்து உதடுகளில் இருந்து அமிர்தம் திரவ விழுங்குவதற்கு சுலபமான இலகிய தன்மையும் மென்மையும் கொண்ட ரசமயமா இருக்கக்கூடிய இந்த பாகவதம். திரவம்னா விழுங்குவதற்கு சுலபமான இலகிய தன்மையும் மென்மையும் கொண்டது அப்படின்னு அர்த்தம். சம்யுதம் எல்லா விஷயங்களிலும் பூர்ணமான, பிபத அதை சுவைப்பவர், பகவானுடனான நித்திய உறவை பற்றிய விஞ்ஞானத்தை விவரிக்கும் நூல் பாகவத. பகவானை பற்றி பேச்சு, பகவானை பற்றி வார்த்தை. பகவானை பற்றி என்ன சொல்றது அப்படின்னா, பகவானுடன் நித்திய உறவை பற்றிய விஞ்ஞானத்தை, அனுபவத்தை விவரிக்கக்கூடிய நூல் இது. அதுதான் பாகவதம். ரசம் அப்படின்னா சாறு, சுவைத்து அனுபவிக்கக்கூடியது. சூப்பரா இருக்கு. ஆலயம்னா ஆன்மா லயமாக மட்டும் முக்தி அடையும் வரை அல்லது முக்தி பெற்ற நிலையிலும், சுகாச்சாரியர் முக்தி பெற்ற நிலையிலும் முக்தாத்மாவாக சஞ்சரிக்கிறார். முக்தாத்மா நிலையிலையும் பாகவதத்தை சனை படன்னு எப்பொழுதும் பாராயணம் பண்ணியிருக்கார். பாகவதத்தை பேசிக்கொண்டே இருக்கார், பாகவதத்தை சுவைத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட பிபத்தை பருகி கொண்டே இருக்கிறார். அதனால ஆலயம் அப்படின்னா முக்தி அடையும் வரை பருகலாம், முக்தியும் கொடுத்துரும். அது முக்தி அடைந்த பிறகும் அது முக்தி பெற்ற நிலையிலும் முகோ எப்போதும் அஹோ ரசிகா. அஹோனா ஆச்சரியமாக, அப்படிப்பட்ட ஆச்சரியமான புராணம் இந்த பாகவதம். அஹோ ரசிகாக, இந்த ரசிகர்களுக்கு தான் இந்த பாகவதம். ரசிச்சு சுவைச்சு அனுபவிக்கக்கூடியது பாகவதம். ரசிகனா இருக்கணும், பாகவத ரசிகனா. ரசிகாக ரசானுபவங்களில் பூரண அறிவுடையோர். புவி இந்த பூமி மீது பாவகாக திறமையும் சிந்தனையும் கொண்ட, அந்த பாவத்தை அனுபவிக்கக்கூடிய திறமையும் அந்த பகவானுடைய சிந்தனையும் கொண்டவர்கள், அவர்கள்தான் பாவகர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கே உரியது இந்த பாகவதம். மொழிபெயர்ப்பு. திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே. உண்மையான திறமை எதிரானா பகவானை சுவைக்கிறது தான். கிருஷ்ண அதாவது பாகவதத்தை சுவைக்கிறது தான், பாகவத்தை அனுபவிக்கிற திறமையுடையவர்கள். அதே சமயத்தில் கிருஷ்ண சிந்தனையில் இருப்பவர்கள், அதான் மெயின். திறமையும் சிந்தனையும் மிக்கவர்களே, கற்பவருஷமாகிய வேத இலக்கியங்களில் கனிந்த பழமாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவியுங்கள், பிபதுங்கள், பருகுங்கள், அனுபவியுங்கள். அமிர்தம் போன்ற அதன் ரசம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவராலும் ஏற்கனவே அனுபவிக்க கூடியதாக இருந்தாலும் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளிலிருந்து அது வெளிவந்திருப்பதால் அந்த பழம் அதைவிட, அதாவது கிளி கொத்தன பழம் இன்னும் டேஸ்ட், சாதாரண பழமே மாம்பழமே டேஸ்ட், அது கிளி கொத்தன பழம் இன்னும் டேஸ்ட் அதிகம், சுவை அதிகமாக இருக்கும், அதிக தித்திக்கூடியது. அதனால சுகதேவ கோஸ்வாமி உதடுகளிலிருந்து அது வெளிவந்திருப்பார். வியாசாச்சாரி எழுதப்பட்ட பாகவதமே தித்திப்பு, அது சுகர் வாக்குல வந்தாலும் ஒன்று. இப்போ 18 புராணமும் வியாசர் எழுதுதான். ஆனால் 17 புராணங்களுக்கு இல்லாத சுவை, 17 புராணம் சுவையுடையது தான். ஆனால் அதை விட பாகவத்துக்கு மட்டும் ஏன் அதிக மிருகத்தப்பட்டதாக, அதிக சுவையுடையதாக இருக்குதுன்னா கேட்டால், இது சுகப்புரோக்தம், சுக வாக்கத்திலிருந்து வந்ததுனால தான், இது கிளிகொத்தின பழமா இருக்கிறதால தான் அதிக சுவையுடையதாக இருக்கிறது தான். அதான் சொல்ற, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியின் உதலிருந்து அது வெளிவந்திருப்பதால் இந்த பழம் அதைவிட அதிக சுவையுடையதாக ஆகியிருக்கிறது. 17 புராணங்களை விட இந்த பாகவதம் ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கிறது. பொருள், இது மொழிபெயர்ப்பு பார்த்தோம். இப்போ பொருளுரை. முந்தைய 2 ஸ்லோகங்களில் ஸ்ரீமத் பாகவதம் அதன் உன்னதமான விசேஷ தன்மையினால் மற்றெல்லா சாஸ்திரங்களை விட மிஞ்சிவிட்ட பரிசுத்தமான இலக்கியமாகும் என்பது நிச்சயமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது.
எல்லா விதமான பௌதிக செயல்களுக்கும் அறிவுக்கும் அது மேலானதாகும். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பாகவதம் உயர்ந்த இலக்கியம் மட்டுமல்லாமல் அனைத்து வேத இலக்கியங்களிலும் இது கனிந்த பழமும் ஆகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது எல்லா வேத அறிவுக்கும் இது சாரமாகும். இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது பொறுமையுடனும் பணிவுடனும் கேட்பது அவசியமாகும். ரொம்ப பொறுமையா அந்த பாகவத்தை கேட்கணும். ரசமாலயம் இல்லையா, அது ரசிகர்களுக்கே உரியதாச்சு. கேட்பது அவசியமாகும். ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தால் அளிக்கப்படும் செய்தியையும் பாடங்களையும் மிகவும் மரியாதையுடனும் பணிவுடனும் கேட்க வேண்டியது நிச்சயமாக அவசியமாகும். மனிதனால் அறியப்படக்கூடிய எல்லாவற்றையும் வேதங்கள் கொண்டுள்ளதால் அவை கல்ப விருட்சங்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. இக உலக தேவைகளை பற்றியும் ஆன்மீக தன்னுறவை பற்றியும் வேதங்கள் இகலோக தேவைகள், வேதாந்தங்களாகிய உபனிஷத பாகங்கள்லாம் ஆன்மீக தன்னுணர்வை பற்றியும் அவை பேசுகின்றன. சமூகம், அரசியல், மதம், பொருளாதாரம், மருத்துவம், ரசாயனம், அதான் வைத்திய சாஸ்திரம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அதெல்லாம் எல்லாமே. மதம்னா வர்ணாசிரம தர்மங்கள், பொருளாதாரம்னா அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி சமூகம், அரசியல், மதம், பொருளாதாரம், மருத்துவம், ரசாயனம், சரீரம் மற்றும் அதை சார்ந்துள்ளவைகள் மற்றும் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு தேவையானவை ஆகியவற்றை பற்றிய விளக்கங்களை வேதங்கள் கொண்டுள்ளன. வேதங்கள், உபனிஷத்துகள் எல்லாமே வேத பாகங்கள் தான். உபனிஷங்கள், புராணங்கள் எல்லாமே வேதத்தினுடைய பாகங்கள் தான். இந்த வேதங்கள்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. வேதங்கள் உள்ளடக்கியுள்ளன, அதான் கொண்டுள்ளன. இவைகளுக்கெல்லாம் அப்பால் ஆன்மீக தன்னுணர்வுக்கான திடமான வழிமுறைகள் உள்ளன. கட்டுப்பாடான அறிவு ஜீவராசிகளை ஆன்மீக வாழ்வில் படிப்படியாக முன்னேறச் செய்கிறது. கட்டுப்பாடு விதிகள் நோக்கமே என்னன்னா, கட்டுப்பாடு அறிவு இந்த ஆன்மீக சாதனைகளை சீக்கிரமா முன்னேற்றம் அடையறதுக்காக தான். படிப்படியாக முன்னேறச் செய்கிறது. மேலும் எல்லா ஆன்மீக சுவைகளுக்கும் அல்லது ரசங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவர் பரமபுருஷர். இந்த பரமபுருஷர் யாருன்னா கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் ஆவார் என்னும் அறிவே மிக உயர்ந்த ஆன்மீக உணர்வாகும். ராம் பக்தர் ராமரா சொல்லலாம். இங்க கிருஷ்ணரை தான் வலியுறுத்துறதுனால இங்க கிருஷ்ணர் தான் எடுத்துக்கணும். கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் தான் இங்க பரமபுருஷன் சொல்லப்படுகிறது. என்னும் அறிவே மிக உயர்ந்த, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அந்த ரசம் தான் அறிவே. பரமபுருஷர் என்னும் அறிவே மிக உயர்ந்த ஆன்மீக உணர்வாகும். பௌதிக உலகில் இப்போ ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய ஆன்மீக உணர்வு குறைச்சல் தான். பக்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் அதிகம். அந்த ஆன்மீக உணர்வு தான் அதிகம். பௌதிக உலகில் முதல் ஜீவராசன பிரம்மா முதல் பரமபுருஷர் ரசங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவர் பரமபுருஷர். கிருஷ்ணர் தான் எல்லா ரசங்களுக்கும் இருப்பிடமா என்னும் அறிவே மிக உயர்ந்த ஆன்மீக உணர்வாகும். இப்ப ரசம்னா தாசிய ரசம் சொல்றாங்க, மாதுரிய ரசம் சொல்றாங்க, சக்கிய ரசம் சொல்றாங்க. பலவிதமான ரசங்கள் இருக்கு இல்லையா, தாசிய பாவம், மாதுரிய பாவம், வாத்சல்ய பாவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ரசங்களுக்கெல்லாம் இருப்பிடம் யாரு? கிருஷ்ணர் தானா அப்படி சொல்லப்படுகிறது. பௌதிக உலகில் முதல் ஜீவராசியான பிரம்மா முதல் கொண்டு அற்பமான எறும்பு வரையிலான எல்லா ஜீவராசிகளும் புலன்களின் உணர்வுகளில் இருந்து பெறப்படும் ஒரு வகையான சுவையை அனுபவிப்பதற்கு விரும்புகின்றன. எல்லாத்திலும் நப்பாசை. அந்த சுகத்தின் இருப்பிடம் தெரியல. ஆனா சுகத்தை தேட வேண்டிய இடத்துல தேடாம இந்த பிரம்மதேவர்ல இருந்து எறும்பு வரையில எல்லாம் அந்த சுகத்தை தேடித்தான் அலைகின்றது. ஆனா அந்த சுகம் எங்க இருக்குன்னு தெரியல. உண்மையான சுகம் இதெல்லாம் சர்க்கரையில தேடுது எறும்பு. பிரம்மதேவர் பாரமஷ்டிய பதவியில தேடுறாரு சுகத்தை. அது மாதிரி மனுஷன்லாம் பணத்துல தேடுறான் சுகத்தை. மனுஷன்லாம், மிருகங்கள்லாம் மாம்ச பட்சத்துல தேடுறது சுகங்கள். இது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசியும் சுகத்தை வேறு வேறு விதத்தில் தேடுகிறது. ஆனா தம் ஆத்மஸ்வரூபத்திலேயே சுகம் இருக்குன்றது தெரிய மாட்டேன்றது. புரியுதா? அந்த உண்மையான சுகம் கிருஷ்ணர் இடத்துல தான் இருக்குது. அவன் தான் சச்சிதானந்த ஆனந்த ரூபாய். அப்படின்றது தெரியாததுனால வேற இடத்துல அவர்கள் சுவையை தேடி அலைகின்றது. அப்போ எல்லா ஜீவராசியும் புலன்களின் உணர்வுகளிலிருந்து பெறப்படும் ஒரு வகையான புலன் இன்பங்கள் ஒரு வகையான சுவையை அனுபவிப்பதற்கு விரும்புகின்றன. இப்புலன் இன்பங்கள் எல்லாம் ரசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த புலன் இன்பங்கள் மூலமாக ரசங்கள் சுகம் இருக்கு. புலன்பங்கள் தான் ஆத்மா ரசத்தை, இந்த கிருஷ்ண ரசத்தை, பக்தி ரசத்தை அறியாமல் இருக்கிறதுனால புலன்பங்கள்ல ரசத்தை சுகம் இருக்குன்னு தேடி அலைகிறது. எல்லாமே எறும்புல இருந்து பிரம்மதேவர் வரையும் எல்லாமே இப்படிதான்.
அற்பமான எறும்பு வரையிலான ஜீவராசன பிரம்மா முதற்கொண்டு அற்பமான எறும்பு வரையிலான எல்லா ஜீவராசிகளும் புலன்களின் உணர்வுகளிலிருந்து பெறப்படும் ஒரு வகையான சுவையை அனுபவிப்பதற்கு விரும்புகின்றன. இப்புலர் இன்பங்கள் எல்லாம் ரசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதெல்லாம் பௌதிக ரசம். ஆனா இது ஆன்மீக ரசம், ரசம் ஆலயம், இந்த பாகவத ரசம். இத்தகைய ரசங்கள் பலதரப்பட்டவையாகும். வேத சாஸ்திரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ரௌத்ரம், அது கோபம். ஒன்று ரௌத்ரம், கோபம், அது கோபம்னு சொல்றோம். 2 அற்புதம், அற்புதம்னா அற்புதம் அர்த்தம். 3வது ஸ்ருங்காரம், அது இல்லற அன்பு. 4வது ஹாஸ்ய ரசம், அதாவது நகைச்சுவை உணர்வு. 5வது வீரரசம், அதான் வீரன் சொல்றோம் இல்லையா. 6வது தயாரசம், அதான் கருணை ரசம். 7வது தாசிய ரசம், அதாவது சேவை செய்யும் மனப்பான்மை கொண்டு அந்த ரசம். 8வது சக்கிய ரசம், அதாவது நட்புணர்வு, நட்போட பழகிறது. பகவான் அர்ஜுனனுக்கு நட்போட இருந்தாலே அந்த ரசம். 9வது பயானகம், அதாவது பயானகன்றது ஒரு ரசம் தான். கம்சன் பயந்துனே இருந்தா இல்லையா, அது நம்மளுக்கு ரசிக்கத்தக்கதா இருந்தது இல்லையா, அதுவும் ஒரு ரசம் தான். பயானகம் அச்சம். 10 விபத்சம், விபத்சம்னா அதிர்ச்சி. திடீர்னு போதனை வந்தா அப்படியே அதிர்ச்சியா வந்தது. டக்குன்னு ஆஹா கிருஷ்ணன் அப்படியே பெரிய ஒரு விசுரூபம் எடுத்துட்டா, போதனை பயங்கரமா ராட்சசம் எடுத்தான், கிருஷ்ணன் பால் குடிச்சு அவளை வதம் பண்ணா அப்படின்னும் போது அதுவும் ரசம் தான். அந்த போதனா மோட்சம் கேட்கும் போதே ஆனந்தமா இருக்கு இல்லையா, அந்த பீபத்சம், அது ஒரு ரசம், அதிர்ச்சி. அது 11 சாந்த ரசம், அதாவது அக்ரூர தாசிய ரசம், உத்தவர சாந்த ரசமா இருக்காரு இல்லையா, அதெல்லாம் சாந்தமா பக்தி பண்ற சாந்த நிலையில சாந்த ரசம், நடுநிலை. 12 வாத்சல்ய ரசம், பெற்றோர் பாசம், யசோதை, நந்தகோபா, இதெல்லாம் அது வாத்சல்ய ரசமாக சொல்லப்படுகிறது. பெற்றோர் யசோதைக்கு முன்னாடி ததிகன தாளம் ஒரு நாளே கிருஷ்ணன், அதெல்லாம் ரசிக்கத்தக்கதா இல்லையா, அது ரசம் தான். அப்படி வாத்சல்ய ரசம், அது வாத்சல்ய ரசம், பெற்றோர் பாசம். இந்த எல்லா ரசங்களிலும் மொத்தம் என்ன சொல்லப்படுகிறது, பாசம்னு சொல்றோம், அன்புன்னு சொல்றோம். அதுல முக்கியமான சாரம் என்னன்னா, இந்த மொத்த 12 ரசங்கள் சொல்லப்படுது. 12 ரசங்களுடைய இதுல என்ன வெளிப்படுத்தப்படுகிறதுனா அன்பை வெளிப்படுத்தப்படுகின்றது. அதான் நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. அன்பு பல விதங்கள்ல, பெற்றோர் பாசம், பெற்றோர்களாக இருந்து பாசத்தை காட்டுகிறார்கள், காதலிகளாக இருந்து பாசம் காட்டுறார் கோபிகைகள்லாம், நட்புறவுல பாசம் காட்டுறான் அர்ஜுனன். இப்படி அந்த அன்பு பல விதங்கள்ல வெளிப்படுகிறது அந்தந்த உறவுகள் முறையில. இவ்வெல்லா ரசங்களும் மொத்தம் பாசம் அல்லது அன்பு என்று அழைக்கப்படும். முக்கியமாக அன்பிற்குரிய இத்தகைய அறிகுறிகள் புகழ்தல், தொண்டு, சிநேகம், தாய் பாசம் மற்றும் இல்லற அன்பு ஆகியவற்றில் வெளிப்படுகின்றன. மேலும் இவ்வைந்தும் இல்லாதிருக்கும் போது கோபம், அற்புதம், நகைச்சுவை, வீரம், பயம், அதிர்ச்சி போன்றவைகளில் மறைமுகமான முறையில் அன்பு இருக்கிறது. இப்போ அதிர்ச்சியை உண்டு பண்ணா, பயத்தை உண்டு பண்ணா யாரு போதனை, ஆனா மறைமுகமான அன்பு செலுத்திருந்தாலும் அவளுக்கு மோட்சம்தான். பயந்துனே தான் கம்சன் எல்லாரையும் பயமுறுத்தினான். அவன் பயத்தினால மறைமுகமாக பகவானத்தில் அன்பு செலுத்தினான், ஆனாலும் அவனுக்கு மோட்சம்தான் கம்சனுக்கும் இல்லையா. அப்படி பார்க்கணும். கோபம், விரோத பாவத்தினால பகவானத்துல சிசுபாலன் திட்டினான் அப்படின்னா அது மூலமாக பகவான் அடைஞ்சான். இதெல்லாம் மறைமுகமாக அன்பு செலுத்தப்படக்கூடியது. இப்ப வீரரசம், வீரன்னா சாணுட முஷ்டிகம், மல்யுத்தத்தில் சண்டை போட்டான், வீரரசம் வெளிப்படுத்தினான். கட்சியில் பகவானால மடிந்து அவர்கள் பகவானது திருவடி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். கோபம், அற்புதம், நகைச்சுவை, வீரம், பயம், அதிர்ச்சி போன்றவைகளில் மறைமுகமான முறையில் அன்பு இருக்கின்றது. அதை நம்ம அசுரத்துல பாக்குறோம். அதான் இதெல்லாம் ரசங்கள். இந்த ரசங்கள்லாம் நிறைஞ்சதுதான் பாகவதம். இதான் ரசமாலயம். புரியுதா? அருமையா விளக்குகிறார் பிரபுபாதா. இந்த ரசங்கள்லாம் நிறைஞ்சதுதான் நிகம கல்பதொரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். இந்த ரசங்கள் நிறைஞ்ச ஆன்மலயமாகக்கூடிய ரசம் ஆலயம். இது ரசிகனா இருக்கணும், இதெல்லாம் ரசிக்கத்தக்கன. இந்த விரோதமா இருக்காங்களே கம்சன், அது மறைமுகமாக அவன் அன்பு செலுத்துறான் பகவானிடத்துல, அந்த பக்தியை பார்க்கணும். அதுவும் ஒரு ரசம்தான். போதனை பால் கொடுத்தா பயங்கரமா ராட்சிஷியா தான், அப்படிப்பட்ட கிருஷ்ணனை கொல்ல வந்தா அப்படின்னு பயங்கரம் பார்க்கூடாது. அதுவும் அவளுக்கும் பகவான் மோட்சம் அளித்தான் பத்தியா. மறைமுகமான அன்பா அதை ஏத்துட்டான் பகவான். அப்ப நம்ம ஏத்துக்கிட்டு இருந்தேன், பகவானே ஏத்துட்டு மன்னிச்சு. பகவான் பகவானுக்கு தான் விஷப்பால் கொடுத்தா, பகவானே மன்னிச்சுட்டான், நம்ம மன்னிக்கிட்டுனா. அப்போ மறைமுகமாக அவள் தாய்கறியை பகவான் கொடுத்துருக்கான் அப்படின்னா அது மறைமுகமான பக்தி. அந்த அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடியவளாகிய அவள் மறைமுகம் பக்தி செலுத்தினாள்.
இல்லையா? 8வது கர்ப்பத்தை கண்டு பயந்தான, பயத்தினாலே பகவான் அடைஞ்சான் இல்லையா? அதுதான் பார்க்கணும். அதனால கோபம், அற்புதம், நகைச்சுவை, வீரம், பயம், அதிர்ச்சி போன்றவைகளில் மறைமுகமான முறையில் அன்பு இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டிருந்தால் அந்த ரசம் இல்லற அன்பு என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் அத்தகைய காதல் விவகாரங்களில் தடை உண்டாகுமாயின் அது வியப்பு, கோபம், அதிர்ச்சி, அச்சமும் கூட விளையக்கூடும். இது பௌதிகத்துல இதெல்லாம் ஒரு காதலி தனக்கு கிடைக்கலன்னா உடனே அவரிடத்துல கோவப்படுவான், ஆத்திரப்படுவான், இந்த முகத்துல ஆசிட் ஊத்திடுறான் இல்லையா ஒருத்தன். அதெல்லாம் வெளியில கேள்விப்படுறோமே. எனக்கு கிடைக்காத யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்லாம் செய்தி நிகழ்ச்சியெல்லாம் பேப்பர்லாம் செய்தி வருது இல்லையா, டிவிலாம் போடுறாங்களே, அதுதான். அப்போ அந்த கோபமா வெளிப்படுது. இது பௌதிகத்துல இதெல்லாம் பாவம். ஆனா ஆன்மீகத்துல கிருஷ்ண விஷயத்துல எல்லாமே ரசமயமானது. சரி. அதிர்ச்சி, அச்சமும் கூட விளையக்கூடும். சில சமயங்களில் இரு நபர்களுக்கு இடையிலான காதல் விவகாரம் பயங்கரமான கொலை காட்சிகளில் முடிவதும் உண்டு. இத்தகைய ரசங்கள் மனிதனுக்கு இடையிலும் விலங்குகளுக்கு இடையிலும் காட்டப்படுகின்றன. ஒரு மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையிலோ அல்லது ஒரு மனிதனுக்கும் ஜட உலகில் உள்ள பிற இனங்களை சேர்ந்த ஜீவன்களுக்கும் இடையிலோ ரசப்பரிமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை. ரசங்கள் ஒரே இனத்தை சேர்ந்த அங்கத்தினருக்கு இடையில் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகின்றன. ஆனால் அணு ஆத்மாக்களை பொறுத்தவரையில் அவை பரமபுருஷருடன் தன்மையில் ஒன்றானவையாகும். எனவே ஆதியில் ஆன்மீகமான ஜீவராசிக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையில் இந்த ரசங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஆதியில் ஆன்மீகமான ஜீவராசிக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையில் இந்த ரசங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அப்ப நாம அந்த ரசத்தில் தான் இருந்திருக்கோம் பகவானுடைய உலகத்துல, வைகுண்ட லோகத்துல. ஆனா நம்ம எப்படியோ அந்த மாயில பகவான் விட்டு விலகி வந்துட்டோம். எப்படி சீதை மான கண்டு மயங்கி பகவான் ராமர் விட்டு பிரிஞ்சிட்டாலோ அது மாதிரி நாமெல்லாம் எப்படியோ பகவான் விட்டு நழுவி இந்த பிறவி பிணியில விழுந்துட்டோம், சம்சாரத்துல விழுந்துட்டோம். ஆனா ஆதியில இந்த ரசங்களோட பகவான் அனுபவிச்சுட்டு ஆனந்தமா தான் இருந்தோமா நாமெல்லாம். ஆதியில் ஆன்மீகமான ஜீவராசிக்கும் பரமபுருஷ பகவானுக்கு இடையில் இந்த ரசங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன சொல்லியிருக்காருங்க. ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷருக்கும் இடையிலான ஆன்மீக பரிமாற்றம் அல்லது ரசம் ஆன்மீக வாழ்வில் பூரணமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அது பூரணமா இருக்கும், அங்க பூரணமான ரசத்தை வெளிப்படுத்து. அதனால்தான் அங்கிருந்து நம்ம வந்ததால் தான் பகவான் வைகுண்டத்திலிருந்து நம்ம நழுவிட்டோம். நம்ம பூலோகத்துல இந்த இச்சைக்கு ஆசைப்பட்டு பிறவியில் சக்கரத்தில் நம்ம விழுந்துட்டோம். ஆனா அந்த சௌக்கியத்தை நாம இந்த உலகத்துல எங்கெங்கயோ தேடுறோம். மனைவி மூலமாக, குழந்தைகள் மூலமாக, இப்போ உணவுப் பொருட்கள் மூலமாக, புலனின்பங்கள் மூலமாக நாம இதை அனுபவிக்க தேடுறோம். ஆனா நாம எங்க விட்டோமோ அங்க தேடல, இல்லாத இடத்துல போய் தேடுறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க விட்டோம். இந்த ரசம் நம்ம அந்த ரசத்திலே இருந்ததுனால்தான் அந்த சுகமே வேணும், சுகமே. யாரும் துக்கத்தை தேடிட்டு போறதில்லை, சுகத்தை தேடியே போறோம். அந்த சுகம் எங்க இருக்கு, சுகம் எங்க இருக்குன்னு சுகத்தை தேடி ஓடுறோம். ஆனா தேடக்கூடாத இடத்துல தேடி நடறோம், தேட வேண்டிய இடத்த விட்டுட்டு. அதான் விஷயம். அப்போ ஆரம்பத்துல இந்த சுகத்துல தான் நம்ம இருந்தோம், அதனாலதான் சுகத்தை தேடி ஓடுறோம் இந்த உலகத்துல. ஆனா சுகம் இல்லை, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டோம். நாம எவ்வளவு அடிபட்டு மண்டை உடஞ்சாலும் திருப்பி இதுலயே தான் ஓட்டுகள் இருக்கும். மேலும் பிறவி சக்கரத்திலேயே உழல்றோம், புரிஞ்சிக்க மாட்டோம். இதுல சுகம் இல்லை, இது பிழிந்தெடுக்கப்பட்ட சக்கை அப்படின்னு சொன்னா கூட புரிஞ்சிக்க மாட்டோம். ஆனா உண்மையான சுகம் கிருஷ்ணரிடத்தில் தான் இருக்கு, கிருஷ்ண பக்தியில் தான் இருக்கு அப்படின்னா புரிஞ்சிக்க மாட்டோம். அதான் ரசமாலயம், அதான் அமிர்தத்ரவ சம்யுதம். இந்த அமிர்தம்னா அழியாத ரசம் அங்கதான் இருக்கு பகவானத்துல. அவனிடத்துல உரிமை பாராட்டு, அவனிடத்துல சக்கிய பாவத்திலையோ பிரேம பாவத்திலையோ எப்படியாவது அவனிடத்துல ஒரு வாத்சல்ய பாவத்திலையோ அவனிடத்துல பக்தி பண்ணு, அதுலதான் சௌக்கியம் இருக்கு அப்படின்னு மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காக வந்த புராணம் தான் இந்த பாகவத புராணமே. ஆன்மீக வாழ்வில் பூரணமாக வெளிப்படுத்தப்படுகிறது, அங்கதான் பூரணமா இருக்கும் அந்த ரசம். எனவே ஸ்ருதி மந்திரங்களில் அல்லது வேத மந்திரங்களில் பரமபுருஷ பகவான் எல்லா ரசங்களுக்கும் மூலம். இப்ப புரியுதா? எல்லா ரசங்களுக்கும் மூலம் யாருன்னா கிருஷ்ணரிடத்தில் தான் அந்த சௌக்கியமே இருக்கு என்று விளக்கப்பட்டுள்ளார். பரமபுருஷரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு அவருடனான தனது உறவை பரிமாறிக்கொள்ளும் போது ஜீவராசி உண்மையிலேயே உண்மையான சந்தோஷத்தை அடைகிறான். போலியான சந்தோஷம் இல்லை, உண்மையான சந்தோஷம் அடைகிறான். என்ன ஒரு அருமையா சொல்லப்பட்டிருக்கு.
படிக்க பாருங்க. அடுத்தது பாருங்க, நாழகாசம். பரமபுருஷருடன் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விதமான ரசத்தை பெற்றுள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் ஆதாரபூர்வமான நிலை இருக்கிறது என்று இச்சுதி மந்திரங்கள் குறிப்பிடுகின்றன. முக்தி பெற்ற நிலையில் மட்டுமே முக்கியமான இந்த ரசம் பூரணமாக அனுபவிக்கப்படுகிறது. இந்த தேகத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு அனுபவிக்கப்படுகிறது. பௌதிக வாழ்வில் இந்த ரசம் தவறான முறையில் அனுபவிக்கப்படுகிறது. புலனின்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக. மேலும் இது தற்காலிகமானதும் ஆகும். இதன் விளைவாக பௌதிக உலகின் ரசங்கள் ரௌத்ரம், கோபம் முதலான வடிவங்களில் விகாரமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாசு இவைகள் மூலமாக சந்தோஷம். அதான் சந்தோஷம் சொல்ல முடியாது, துக்கம்தான். ஆனா அற்ப சந்தோஷம், அவ்வளவுதான். சிற்றின்பம், அவ்வளவுதான், அப்படி சொல்லலாம். இந்த ரசங்கள் செயல்களின் அடிப்படை கொள்கைகளாக விளங்குகின்றன. ஆகவே இந்த ரசங்களை பற்றிய முழு அறிவை பெறுபவரால் இந்த ஜட உலகில் காணப்படும் மூல ரசங்களின் போலி தோற்றங்களை அறிய முடியும். அப்போ ஆன்மீக உலகத்தில் உள்ள ரசத்தினுடைய போலி தோற்றம் தான் இங்கெல்லாம் சுகம் இருக்கிற மாதிரி தோன்றதுக்கு காரணம் என்ன? மூலத்துல உண்மையான சுகம் இருக்கு, அதனுடைய ஒரு திவலை தான் இது அற்ப சௌக்கியம்லாம் வெளிப்படுறது. ஆனா இவைகள்லாம் துன்பத்துல முடியக்கூடிய சுகங்கள். இதெல்லாம் சுகத்துக்கு துக்கம்ன்ற ஒரு முடிவு இருக்கு இந்த உலகத்துல. ஆனா அங்க அனந்தம், அந்த முடிவே இல்லாத சௌக்கியம் அங்க ஆன்மீக உலகத்துல, கிருஷ்ணனுடைய சொரூபத்துல, கிருஷ்ண பக்தியில. இந்த ஜடமுறையில் காணப்படும் மூல ரசங்களின் போலி தோற்றங்களை அறிய முடியும். நம்ம நல்லா அனுபவிக்கும் போதே தெரிஞ்ச நல்லா போலி தோற்றம் தான். கற்றறிந்த பண்டிதர் ஒருவர் ஆன்மீக உறவில் உள்ள உண்மையான ரசத்தை மட்டுமே அனுபவிக்க முயல்வார். கற்றறிந்த பண்டிதர் ஒருவர் நல்லா பாகவதம் படிச்சவங்க, திருப்பி பாகவத பாராயணம் பண்ணவங்க, நல்லா படிச்சு அந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சவங்க, நிறைய நாமத்தை சொன்னவங்க, அப்படி கற்றறிந்த பண்டிதர் ஒருவர் ஆன்மீக உருவில் உள்ள உண்மையான ரசத்தை மட்டுமே, அந்த கிருஷ்ணதத்துல மட்டும்தான் உண்மையான ரசம் இருக்குன்றது அனுபவிக்க முயல்வார். துவக்கத்தில் அவர் பகவானுடன் இரண்டரை கலக்க விரும்புகிறார். ஆரம்பத்துல எல்லாமே பகவானோட ஐக்கியமான தான் நினைக்கிறாங்க. ஆன்மீகத்துல முதல்ல ஆன்மீகத்துல முதல் படி எடுத்து வைக்கிறவங்க பகவானோட ஐக்கியமான விரும்புறாங்க. இவ்வாறாக வெவ்வேறு ரசங்களை பற்றி அறியாத காரணத்தால் பூரணத்துடன் இரண்டரை கலக்கும் இந்த எண்ணத்திற்கு அப்பால் செல்லும் வாய்ப்பு குறைந்த அறிவு படைத்த ஆன்மீகர்களுக்கு இல்லை. ஆனா பகவானோட ஐக்கியமா என்னன்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் புரிஞ்ச பக்த சங்கத்துல எடுத்துக்க தான் அவர்கள் அந்த பக்குவம் அடைகிறாங்க. ஆஹா, அந்த இரண்டோடு ஐக்கியமாகறத விட அதிக சௌக்கியம் கொண்டது இந்த தாசபாவம், தொண்டு, பகவானுக்கு தொண்டு செய்யறது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பக்தர்களாக விரும்புகிறார்கள். பின்னாடி ஸ்லோகத்தில் முக்தி பெற்ற நிலையிலும் அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக ரசம் அப்படின்னு சொல்லப்படுது பாகவதம். அப்படின்னா மோட்சம், பகவானோட ஐக்கியமான நினைக்கிறாங்களே, அதை விட அதிக சௌக்கியம் கொடுக்கக்கூடியது பக்தி ரசம். அதனால முக்தி அடைந்த நிலையிலும் ஆலயம் ஆன்மா லயமாகும் மட்டும். முக்தி பெற்ற நிலையிலும் சுகாச்சாரியர் பாகவத்தை அனுபவிக்கிறார் இல்லையா? அப்போ முக்தி இன்பத்தை விட இந்த பக்தி இன்பம் அதிக சுவை நிறைந்தது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால்தானே சுகாச்சாரியார் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியான விஷ்ணு வைஷ்ணவர்களோடு இந்த பாகவத சல்லாபம் பண்றதுக்கு ஆத்மாராமச்சமணியா நிற்கந்த அப்பியுருக்கிரமே அஹைதுகிம் இத்தம் பூத குணோஹரிகி ஆக்ஷிப்தமதிகி. அப்போ மனசு கொள்ளப்பட்டு அப்படிப்பட்ட குணங்களால், பகவானுடைய குணங்களால் கவரப்பட்ட ஹிருதயம் உடையவராக அப்படிப்பட்ட ஆத்மனிஷ்டையில் இருந்தால் கூட அந்த ஆத்மரசத்தை விட இந்த பக்தி ரசம் தான் மிகவும் சுவையுடையதுன்னு இதில் மூழ்கி இருக்கிறார் இல்லையா? அந்த பாகவதமே சனை படன்னு இந்த பாகவத கதைகளை பேசிட்டு இருக்கார் இல்லையா? அப்போ இதுதான் ரசங்களுக்குள் மிக சிறந்த ரசம் பக்தி ரசம். அதனால ஸ்லோகத்தில் முக்தி பெற்ற நிலையிலும் அனுபவிக்கக்கூடிய ஆன்மீக ரசம் அனைத்து வேத அறிவுகளிலும் கனிந்த பழமாகிய ஸ்ரீமத் பாகவதம் என்னும் இலக்கியத்தில் அனுபவிக்கக்கூடியதாகும் என்று உறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பணிவுடன், ரொம்ப பணிவோடு இந்த பாகவதத்தை, நம்மளுக்கு எதுவும் தெரியாது, பகவான் இங்க சில பிரபுபாதம் என்ன சொல்றாரு, அப்படியே அப்சர்வேஷன் அப்படியே எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான். நம்ம நம்மளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற நிலையில பணிவன்போடு கேட்கணும். அதை கேட்டா இது உள்ள ரசம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். பணிவுடன் இவ்வுன்னத இலக்கியத்தை கேட்பதால் ஒருவர் தன் இதயபூர்வமான முழு ஆனந்தத்தை அடைய முடியும். அப்படியா? கேரண்டியா சொல்றாரு. ஆனால் விஷயத்தை சரியான நபரிடமிருந்து கேட்பதில் இது போதும், பிரபுபாதாவோட வேற யார் சரியான நபர்? அப்படியே அதனால ஜாக்கிரதையாக விஷயத்தை சரியான நபரிடமிருந்து கேட்பதில் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
ஸ்ரீமத் பாகவதம் சரியான மூலத்திலிருந்து அப்படியே பெறப்பட்டதாகும். அது நாரத முனிவரால் ஆன்மீக உலகிலிருந்து கொண்டு வரப்பட்டு அவரது சீடரான ஸ்ரீல வியாசதேவருக்கு வழங்கப்பட்டது. வியாசர் அச்செய்தியை தமது மகனான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமிக்கு வழங்கினார். மேலும் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி அச்செய்தியை 7 நாட்களில் இறக்க இருந்த அரசன பரிசுத்த மகாராஜனுக்கு வழங்கினார். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பிறவியிலிருந்தே முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். தமது தாயின் கருவில் இருக்கும் போதே அவர் முக்தி பெற்ற நிலையில் இருந்தார். மேலும் அவரது பிறப்புக்கு பின் எவ்விதமான ஆன்மீக பயிற்சியும் அவர் மேற்கொள்ளவில்லை. பூணூல் சடங்கு உபநயனம் எதுவும் பண்ணிக்கல, வேதாத்தியன் எதுவும் பண்ணல. ஏன்னா அவர் முக்தி பெற்ற ஆத்மாவா இருந்தார். தமது தாயின் கருவில் இருக்கும் போதே அவர் முக்தி பெற்ற நிலையில் இருந்தார். மேலும் அவரது பிறப்புக்கு பின் எவ்வித ஆன்மீக பயிற்சியும் அவர் மேற்கொள்ளவில்லை. பிறக்கும் போது எவருமே தகுதியுள்ளவராக இருப்பதில்லை. அது பௌதிக விஷயத்தில் ஆனாலும் சரி, ஆன்மீக விஷயத்தில் ஆனாலும் சரி. ஆனால் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி ஒரு பூரணமான முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்ததால் ஆன்மீக உணர்வை பெறுவதற்கான பரிணாம முறையை பின்பற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. இந்த சடங்கு சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஊர்வல வாசம் பயிற்சி வேதாத்தியனம் பண்ண அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. அவர் ஜடத்தின், ஏன்னா அதெல்லாம் அந்த வேதெல்லாம் அத்தியனம் பண்ணி எந்த உயர்ந்த நிலை அடையணுமோ அந்த உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டார். அவர் ஜடத்தின் முக்குணங்களுக்கு மேலான தெய்வீக நிலையில் நிலை பெற்று முற்றிலும் முக்தி பெற்றவராக இருந்தார். அப்படி முக்தி பெற்றவராக இருந்தாலும் வேத மந்திரங்களை பாடும் முக்தி பெற்ற ஆத்மாக்களால் பூஜிக்கப்படுபவரான பரமபுருஷ பகவானின் உன்னதமான இந்த ரசத்தினால் அவர் வசீகரிக்கப்பட்ட இத்தம் பூத ஆக்ஷிப்த மதிகி, அப்படி மனசு கொள்ளக்கூடிய அந்த நைஷ்டிகி ரதிகி, அந்த அலௌகிகமான பக்தியில பூர்ணமாக ஈடுபட்டவராக, வசீகரிக்கப்பட்டவராக, அந்த கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டவராக இருந்தார். இந்த ரசத்தினால் அவர் வசீகரிக்கப்பட்டார். பரமபுருஷரின் திருவிளையாடல்கள் இகலோக மக்களை விட முக்தி பெற்ற ஆத்மாக்களை மிகவும் கவரக்கூடியவை ஆகும். ஏன்னா மனசு பரிசுத்தமானவங்க யாரு? ஆத்மனிஷ்டர்கள் தான். யாரு? சுகாச்சாரம் பண்றவர்கள். நாமெல்லாம் கொஞ்சம் பௌதிகவாதி, கொஞ்சம் களவமுடையவர்கள் தான், இல்லற கவலைகள் இல்லை. அப்போ பௌதிகவாதிகளை விட முக்தி பெற்ற ஆத்மாக்களாகிய ஆத்மனிஷ்டர்கள் தான் இந்த அருவவாதிகளா இருக்கிறாங்க ஆத்ம நிலையில. ஆனா அவர்கள் தான் மனசு பரிசுத்தமா இருந்தாலும் உடனே ஃபிக்ஸ் ஆகிடும். அவங்க மனசு தான் அதிகமாக கவரக்கூடியதா இருக்கும் கிருஷ்ணலீகளானது. அதனால என்ன சுத்தமா இருக்கிறதுல அவங்க இருதயம் உடனே வசீகரிக்கப்படுகிறார்கள். பரமபுருஷன் திருவிளையாடல்கள் இகலோக மக்களை விட முக்தி பெற்ற ஆத்மாக்களை மிகவும் கவரக்கூடியவை ஆகும். அவசியத்தின் காரணமாகவே அவர் அருவமானவராக இல்லை. பகவான் எதுக்காக அருவமானவராக இல்லை? அவசியத்துக்கு. இது போல பக்தர்களோட சல்லாபம் அவலம்பனம் பண்றதுக்காக தான் இந்த வாத்சல்ய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், சக்கிய ரசம், இது போன்ற ரசங்கள்லாம், தாசிய ரசம், இதெல்லாம் அனுபவிக்கணுன்ற ஆசையினாலேயே பகவான் அருவமானவராக இல்லாம உருவமுடையவராகவே இருக்கிறார். ஏன்னா பக்தர்களோட கொஞ்சம் கொலாவதுக்காக. அதனால் அவசியத்தின் காரணமாகவே அவர் அருவமானவராக இல்லை. ஏனெனில் ஒரு நபருடன் மட்டுமே உன்னதமான ரசத்தை பரிமாறிக்கொள்வது சாத்தியமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானின் உன்னத லீலைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த விவரணைகள் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் முறையாக விளக்கப்பட்டுள்ளன. பாப்பா பாப்பா பா அப்படியே படிப்படியா 10வது ஸ்கந்தம் 90 அத்தியாயம் அப்படியே விவரமா சூப்பரா அந்த யசோத பாவம், உத்தவர் பாவம், அக்ரூருடைய பக்தி, நந்த பகவானுடைய பக்தி, கோபிகளுடைய பக்தி, பாப்பா 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 அந்த குழந்தைகள், அந்த ஸ்ரீராமா, சுபலா, ஸ்தோகிருஷ்ணா அவரெல்லாம் மல்யுத்தம் பண்றதும், கிருஷ்ணத்துல கொஞ்சம் அப்படியே அவன் எச்சில்களை கிருஷ்ணன் சாப்பிட்றதும், கிருஷ்ண எச்சில அவன் சாப்பிட்றதும், அப்படி ஒருத்தர் மல்யுத்தம் பண்றதும், சண்டை போடுறதும், பலராமருக்கு ஒரு பணியோடு பண்றதும், அந்த கோகுலத்துல விளையாடுறதும், அது தோல் மேல எடுத்து குதிரை தாண்டுற விளையாட்டு, அப்ப தோல் மேல தூக்கி சுமக்கிறது, இதெல்லாம் பக்த ரசங்கள். இதெல்லாம் நபர்களோட தான், நபர்களா இருந்தாதான் அவர்களோட இப்படி கொஞ்சம் கொலாவி இப்படி விளையாட முடியும். ஆனந்த ரசம் இல்லையா அதெல்லாம். இதெல்லாம் யுத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. அதெல்லாம் பிரம்ம சுகானுபவத்தை அனுபவிச்சாராம் சுகாச்சாரியார் இந்த லீலைகளை வர்ணிக்கும் பொழுது. அப்படி மனசு கொள்ளைகள் பகவான் பரபிரம்மத்தை தொட்டு விளையாடினார்களே அந்த குழந்தைகள்லாம். என்ன பாக்கியம் அப்படின்னு இந்த ரசத்துல அப்படியே முழுகிட்டாராம். இந்த பிரேம பாவம் அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானின் உன்னத லீலைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த விவரணைகள் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் முறையாக விளக்கப்பட்டுள்ளன. இதனால் முக்தியை விரும்புபவர்களும் பரமபுருஷன் இரண்டரை கலக்க விரும்புபவர்களும் உட்பட எல்லா பிரிவினர்களுக்கும் இந்த விஷயம் பொருந்துவதாகும். நீ பகவான மோட்சாடைய முக்தி சரிப்பாட பகவான ஐக்கியமான நினைக்கிறேன், அவங்களுக்கும் இந்த பாகவதம் படி பகவான் நீ எந்த விருப்பறியோ அந்த விருப்பத்தை பகவான் நிறைவேற்றுவான். இந்த பாகவத்துல சீக்கிரமா பகவான் சந்தோஷம் அடைந்து உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுவான் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. பரமபுருஷன் இருந்த கலக்க விரும்புபவர்களும் உட்பட எல்லா பிரிவினர்களுக்கும் இந்த விஷயம் பொருந்துவதாகும்.
சம்ஸ்கிருத பாஷையில் கிளியும் சுக என்ற சம்ஸ்கிருத பாஷையில கிளியும் சுக என்றே அறியப்படுகிறது. சுகன்னா கிளின்னு பேர். பழுத்த பழம் ஒன்று இத்தகைய பறவைகளின் சிவந்த அழகால் அந்த கிளியினால் கொத்தப்படுகின்ற பழத்தினால கடிக்கப்படும் போது அதன் தித்திப்பான சுவை அதிகரிக்கின்றது. முதிர்ச்சியும் கனிவும் கொண்டதான வேதம் எனும் பழம் சில சுகதேவ கோஸ்வாமியால் உதடுகளிலிருந்து பேசப்பட்டதாகும். அவர் கிளியுடன் ஒப்பிடப்படுகிறார். பண்டிதரான அவரது தந்தையிடமிருந்து கேட்ட பாகவதத்தை அப்படியே கூறியதற்காக அவர் இங்கு கிளியோடு ஒப்பிடப்படவில்லை. கிளினா சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்றேன் இல்லையா, வியாச சொன்னது அப்படியே சொன்னதுனால இவர் கிளிப்பிள்ளைன்னு சொல்லல. இது கொஞ்சம் சுவைச்சு அனுபவத்தோடு கூடிய கிளி இவர் சுவைச்சு கொடுத்தாராம். அனுபவிச்சு சுவானுபவத்தோட அனுபவிச்சு கொடுத்ததுனால கிளின்னு இவர் கிளி என்று கிளிக்கு ஒப்பிடப்படுகிறார். இந்த பழம் கிளி கொத்தின பழம் சாதாரண பழத்தை விட கிளி கொத்தின பழம் டேஸ்ட் அதிகம். அதுக்காக தான். அதனால அப்படியே வியாசத்தை வாங்கி அப்படியே சொன்னதுனால கிளின்னு அர்த்தம் இல்லை, அப்படி புரிஞ்சக்கூடாது. இது வியாச கொடுத்த பழத்தை இன்னும் டேஸ்டாக்கி அதிக சுவையுடையதாக அது சுவையாக்கி கொடுத்தார். சுவானுபவத்தோடு அனுபவிச்சு கொடுத்தார். அதனால கிளின்னு என்று சொல்லப்படுகிறது. அது கிளி கொத்தின பழமாக ஆகிவிட்டது இந்த பாகவதம். கனிவும் கொண்ட வேதம் பழம் சில சுகதேவ கோஸ்வாமியால் உதவிலிருந்து பெறப்பட்டதாகவும் அவர் கிளியுடன் ஒப்பிடப்படுகிறார். பண்டிதரான அவரது தந்தையிடமிருந்து கேட்ட பாகத்தை அப்படியே கூறியதற்காக அவர் இங்கு கிளியோடு ஒப்பிடப்படவில்லை. எல்லா பிரிவினருக்கும் ஏற்புடைய வகையில் சன்னியாசிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் மோட்சாடையன்னு ஆசைப்படுறவர்களுக்கும் ஆன்மீக விஷயத்தை தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறவர்களுக்கும் எல்லாருக்கும் பொருந்தும் வகையில ஏற்புடைய வகையில் பாகவதத்தை பேசும் திறமையை பெற்றிருந்ததாலேயே அவர் கிளியுடன் ஒப்பிடப்படுகிறார். அப்படி எல்லாருக்கும் சுவையுடையதாக அப்படி அதிக தித்திப்புடையதாக பாகவதத்தை கொடுத்ததுனாலேயே அவர் கிளியுடன் ஒப்பிடப்படுகிறார். இந்த விஷயம் சில சுகதேவ கோஸ்வாமியின் உதடுகளின் மூலமாக தகுந்த முறையில் பேசப்பட்டதாகும். இதனால் பௌதிக உலகத்தின் பொய்யான சுவைகளிலிருந்து இந்த பொய்யான சுவைகள் தான் இந்த பேராசை, பணம், இந்த புலனின்பலாம். இதனால் பௌதிக உலகத்தின் பொய்யான சுவைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ள அதுக்கு ஆப்போசிட்டாக வேறுபட்டுள்ள பிரம்மச்சரியத்தின காம சுகத்துக்கு ஆப்போசிட்டது இந்த பிரம்ம சுகம். எது? பாகவத சௌக்கியம். யாரு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறார்களோ மானசீகமாக உடலால அவர்களுக்கு தான் பாகவத்துல ரொம்ப சுவையுடையதாக இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவங்களுக்கு அந்த புலநண்பர்களை வென்றவங்களுக்கு தான் பாகவதம் ரொம்ப சுவையுடையதாக இருக்கும். அதனால அதான் சொல்ல முற்றிலும் வேறுபட்டுள்ள உன்னத சுவை இது அப்படின்றார். இந்த உலகத்தின் பொய்யான சுவைகள் முற்றிலும் வேறுபட்டுள்ள மெயினா காமம். அந்த சுவையிலிருந்து அந்த சுவையை அடியோடு விட்டவர்களால் தான் பாகவதத்தை சுவைக்க முடியும் நிச்சயமா. அதான் மெயின். ஏன்னா உலகத்துல பெரிய சௌக்கியமே இந்த காம சௌக்கியம் தான். அதை விட்டவர்களால் தான் பிரம்மச்சாரிகளால் தான் பாகவதத்தை ரொம்ப டேஸ்ட் அனுபவிக்க முடியும். அதான் சொல்ல உலகத்தின் பொய்யான சுவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ள உன்னத சுவைகளை அடக்கத்துடன் கேட்கும் நேர்மையுள்ள உன்னத சுவைகளை ஒருவரால் உடனேயே அனுபவிக்க முடியும். இந்த பழுத்த பழம் இது பழம்தான், அது சுவைக்கிறதுக்கான நாக்கில் அந்த ருச்சி இருக்கணுமே, அந்த ஏக்கம் இருக்கணுமே. மிக உயர்ந்த உலகமான கிருஷ்ணலோகத்திலிருந்து திடீரென்று கீழே எறியப்பட்டதல்ல. மாறாக எவ்வித மாற்றமும் இடைஞ்சலும் இல்லாமல் சீட பரம்பரையில் சங்கிலி தொடர் மூலமாக கவனமாக கீழே வந்துள்ளதாகும். வியாசர் பகவான் பிரம்மதேவர், நாரதர், வியாசர், சுகர், அப்போ சூதர், சௌனகாதி மகர்ஷிகள், அந்த சூதரோட பரிசுத்துக்கு அடுத்து சௌனகாதி மகர்ஷிகள், அந்த சௌனகாதி மகர்ஷியுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு குருஷீட பரம்பரையா நம்ம கைக்கு வரைக்கும் இன்னைக்கு அந்த களை தட்டுப்பாடு உச்சியில இருந்த இந்த பழம் மரத்தினுடைய உச்சியில வேதத்தின் உச்சியில இருந்த வேதமாகிய மரத்துல உச்சியில கற்பவருஷ மரத்தின் உச்சியில இருந்த இந்த பழம் களை தட்டுப்பாடு குருஷீட பரம்பரை இன்னைக்கு நம்ம கையில கட்சியிருக்கு இந்த பாகவதம். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி உன்னதமான சீட பரம்பரையில் இடம்பெறாத மூடர்கள் எவ்வித மாற்றமும் இடைஞ்சலும் இல்லாமல் அந்த களை தட்டுப்பாடு ஆனா பழம் சதரடையாம நம்ம கையில் கட்சிருக்கு. நம்ம சீட பரம்பரையில் சங்கிலி தொடர் மூலமாக கவனமாக கீழே வந்துள்ளதாகும். உன்னதமான சீட பரம்பரையில் இடம்பெறாத மூடர்கள் ஆன்மீக உணர்வின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப படிப்படியாக மிகவும் கவனத்துடன் இப்பழத்தை வழங்கும் சுகதேவ கோஸ்வாமியின் அடிச்சுவட்டை பின்பற்றாமல் ராச நடனம் என்னப்படும் மிக உயர்ந்ததான தெய்வீக ரசத்தை புரிந்து கொள்ள முயல்வதன் மூலம் மிக பெரிய குற்றங்களை செய்து விடுகின்றனர். எடுத்தவொடனே நேரம் ராசனத்துக்கு போனா இது ஒண்ணு இல்லை. அது புரிஞ்சக்கூடிய தகுதி வேணாமா, பக்குவம் வேணாமா? அப்போ முதல் ஸ்கந்தத்திலிருந்து படிச்சு போன கிருஷ்ணனுடைய பெருமைகளை புரிஞ்சுட்டாதான் எப்படி நெருப்பால் எரிக்கப்படக்கூடிய வஸ்துக்கள் நெருப்பு அசுத்தம் அடையதில்லை, அந்த வஸ்துக்கள் தான் பரிசுத்தம் அடையுதோ அவள் பகவானால் அனுபவிக்கக்கூடிய அந்த ராச நடனமானது
அவர்களெல்லாம் பாவனமானவர்கள். அந்த கோபிகள் தான் உத்தம நிலை, உன்னத ஸ்திதி அடைந்தார்களே தவிர பகவான் களங்கம் அடையதில்லை. பகவான் எப்பவுமே நெருப்பு மாதிரி பரிசுத்தமானவன், மற்றவர்களையும் பரிசுத்தப்படுத்தக்கூடியவன். அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால தப்பா புரிஞ்சுன்னு ஒரு ராசநிலையை ஒரு ஆண் பெண்ணுக்கும் உள்ள ஊழல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அப்படி நினைக்கிறதுனால குற்றங்களை செய்து விடுகின்றனர். விஷயத்தை மிக்க கவனத்துடன் கையாள்பவரான சுகதேவ கோஸ்வாமியை போன்றவர்களை கருத்தில் கொள்வதன் மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தின் நிலையை அறிவதற்கு ஒருவன் போதிய புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியின் ஒரு உண்மையான பிரதிநிதியிடமிருந்து அறிய வேண்டும் என்பதையே சீட பரம்பரை என்னும் இம்முறை சுட்டி காட்டுகிறது. சட்டத்திற்கு விரோதமாக பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்ட ஒருவன், இது பாகவத சட்டத்துக்கு விரோதம். உத்தியோகமாக, பொருளுக்காக, பணத்துக்காக பாகவதம் சொல்றது. பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்ட ஒருவன் நிச்சயமாக சுகதேவ கோஸ்வாமியின் பிரதிநிதி அல்ல. அவன் சுகாச்சாரிய வழியை பின்பற்றுபவன் கிடையாது. பணத்துக்காக பாகவதம் சொல்ற இடத்துல கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறாங்கன்னா அது சுகாச்சார வழி அல்ல. அது திசை மாறி போகக்கூடியது, நம்மளையும் திசை திருப்பக்கூடியது. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, பக்தி உண்டாகாது. கதாசார ஸ்ததோ கதகா, இது சாஸ்திரமே சொல்லியிருக்கு. இங்க பிரபுபாதா மட்டும் சொல்ல, சாஸ்திரமே விப்ரைர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கணலோபேன கதாசார ஸ்ததோ கதகா. கதையினுடைய சாரமாகிய பக்தி ஞான வைராக்கியம் உண்டாகாது உண்டாகாது உண்டாகாது, ஓடிய போயிட்டு அந்த விட்டு. கணலோபேன, பணத்துக்காக ஆசைப்பட்டு பாகவதம் சொல்ற வாக்களை கேட்கலாம். விப்ரைஹி, அவர் பிராமணர்களே ஆனாலும் அவர்கள் வாக்குல இந்த பாகவதம் கேட்கக்கூடாது. பணத்துக்காக பாகவதம், சன்மானத்துக்காக பாகவதம் சொல்றவங்க வாக்குல கேட்கக்கூடாது. சன்மானம் தன்னால கொடுக்கப்படுது. இவர்கள் வேலை பேசிதான் வரக்கூடாது. பாகவதத்தை இவ்வளவு கொத்தாதான் நான் பாகவதம் சொல்லுவேன் அப்படின்னு. சன்மானம் அவர்கள விருப்பமா கொடுக்கக்கூடியதுதான் சன்மானம். அப்படி வாங்கலாம், அவர் அன்பளிப்பா கொடுக்குறது. ஆனா இவர்களா பணத்தை நோக்கமாக கொண்டு பாகவதம் சொல்றவங்க வாக்குல கேட்டா அது சுகாச்சாரியர் வழி பின்பற்றுபவர்கள் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால சுகதேவ கோஸ்வாமியின் ஒரு உண்மையான பிரதிநிதியிடமிருந்து அறிய வேண்டும் என்பதையே சீட பரம்பரை எனும் இம்முறை சுட்டி காட்டுகிறது. சட்டத்திற்கு விரோதமாக பாகவதம் கூறுவதை உத்தியோகமாக கொண்ட ஒருவன் நிச்சயமாக சுகதேவ கோஸ்வாமி பிரதிநிதி அல்ல. அத்தகைய மனிதன் தனது வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே இந்த வியாபாரத்தை செய்கிறான். உண்மையிலேயே நான் பாக்குறேங்க, உண்மையிலேயே பார்க்குறேன். அது மாதிரி பிராமணர்கள் இன்னைக்கும் வயிற்று பழப்புக்காக பாகவதம் சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க பாகவதம், ஆசையை வர்றதுக்காக தான் பாகவதம். ₹1,00,000 வச்சாதான் எங்களே கேட்டிருக்காங்க. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா உங்க வீட்டுல இருந்து பாகவதம் சொல்றேன், இல்லைன்னா வேற ஆளை பாரு, இல்லை நீயே படிச்சுக்க பாகவதம். பெரிய பெரிய ஆசாமிகள், நான் பேரை சொல்ல விரும்பல, ஆசாமிகள் லட்சக்கணக்கில், 1,00,000க்கு மேலதான் எல்லாமே கேட்கறாங்க. அப்படி கொடுத்தா உங்க வீட்டுல பாகவதம் சப்தாகம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பழப்புக்காக பாகவதம், பழப்புக்கான இப்ப வயிற்று பாட்டுக்கான கூட பரவாயில்லைங்க. அது எவ்வளவு பணம் அதிகமா கேட்கறாங்கன்னா பணம் பேராசை, கன லோபேன்னு பேராசை கொண்டவர்களா இருக்கிறாங்களே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 1,00,000 வேணுமா, 1.5 லட்சமா பணம் பாகவதம்? ஆமா, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, மூலப்பாராயணம் பண்ண அது பண்ணு. அப்படி பகவானுக்காக செய்யல இந்த சேவையை, அது கிடையாது, பணத்துக்காக செய்யற. அதுதாங்க இன்னைக்கு பகவான் நமக்கு நீ பணத்தாசை இல்லாம நீ 4 பேருக்கு எல்லாருக்கும் இந்த பாகவத செய்தி பரப்பணும், பிரச்சாரம் பண்ணணும், நல்ல விஷயம் 4 பேர் காதல் விழணும் அப்படின்ற நோக்கத்தோட செய்து பாருங்க. பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது படி அழுந்துருவான். அது சத்தியம், நான் அனுபவிச்சிருக்கேன். உண்மையிலேயே பகவான் நம்மளுக்கு எந்த விதத்திலேயாவது நம்மளுக்கு படி அழுந்துருவான். நீ வேலை பேசின்னு போன அவுட், உன் பக்தியும் அவுட்டு, அது கேட்கறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ சொல்ற உனக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் பாகவதத்திலே கிடையாது. அவர்லாம் வயிற்று பழப்புக்காக பாகவதம் சொல்லக்கூடியவர்கள். அந்த இடத்துல உண்மையான கதாசார ததோ கதகா, கதையுடைய சாரமாக்கிய பக்தி ஞானம் ஓடியே போயிடுமா, ததோ கதகா ஓடிவிடும், அங்க இருக்காது. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. உண்மையிலேயே இந்த வியாபாரத்தை செய்கிறான். ஆகவே இத்தகைய வியாபார நோக்கம் உள்ளவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பதை ஒருவர் தவிர்க்க வேண்டும். தான் குரு, ஆச்சாரியார்னா ஆச்சாரியர், சரியான டீச்சர் இவர் தான். சில பிரபுபாதா நமக்கு டீச் பண்ணக்கூடிய அப்படியேப்பட்ட டீச்சர், அப்படியேப்பட்ட ஆசிரியர். நம்ம ஆசிரியருக்கு தக்கவர் ஆசிரியர் சில பிரபுபாதா. அப்போ
அத்தகைய மனிதன் தனது வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே இந்த வியாபாரத்தை செய்கிறான். இத்தகைய வியாபார நோக்கம் உள்ளவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பதை ஒருவர் தவிர்க்க வேண்டும். இத்தகையவர்கள் மிகவும் முக்கியமான விஷயத்தை படிப்படியாக அறியும் முறையை பின்பற்றாமல் உடனே இந்நூலின் மிக ரகசியமான பகுதிக்கு ருசிகரமான விஷயம் மட்டும் அவங்க சொல்லுவாங்க. அப்போதான் மக்கள் ரமிப்பாங்க. ரமிச்சு அப்போதான் 10 பாகவத்தை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க நிறைய சன்மானம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இதுபோல் மக்களுக்கு மனோரஞ்சகமாக சில காமெடிகள்லாம் கூட சேர்ந்து கலந்து அரசியல் விஷயம்லாம் கலந்து மக்களுக்கு மனோரஞ்சகமாக ஏற்ற மாதிரி பேசி உண்மையான பக்தியை கோட்டை விட்டுருவாங்க. அங்கே பக்தி ஞான வைராக்கியம் பிரகாசிக்காது. மக்களுக்கு மனோரஞ்சகமாக ஏற்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி அவங்களுக்கு காமெடிலாம் கொஞ்சம் கலந்து பேசி ஆக்சுவலாக வீட்டுக்கு போகும்போது அந்த காமெடி தான் ஞாபகம் இருக்கும். கிருஷ்ண ஞாபகத்துக்கு வரமாட்டோம். இப்படிலாம் பேசுவாங்க. இப்படி உபன்யாசம் பண்ணுறோம். இன்னைக்கு எவ்வளோத்தமாக கிண்டல் அடிச்சு கேளடிச்சு அரட்டியாக பாகவதம் சொல்கிறவங்களும் எவ்வளோ பேர் தெரியுமா? நான் காமிட்டுமா? நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்லேயே பார்க்குறேன். வயசில் பெரியவர் இத்தனைக்கும் நான் சொல்லக்கூடாது பேர்லாம். அப்படிலாம் அரட்டடிச்சின்னு ஒரு மாதிரி கிண்டல் பேசின்னு இது பண்ணின்னு அப்படி இல்லாமல் பாகவதம் சொல்லுவாங்க. பாகவதம் எவ்வளோ ரசம் உள்ளது, பக்திமயமானது. அதை சுவையை சந்தோஷமாக சொல்லணும். பாகவதம் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக கோபத்தோடு சொல்லணும்னு சொல்ல வரல. ஆனால் சந்தோஷம் கூடியது. அது பக்தியினுடைய சந்தோஷம் கூடியது. பௌதிக அரட்டையோடு கூடியது கிடையாது பாகவதம். பௌதிகத்தை காமெடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அரட்டை அடித்து அப்படி பாகவதம் சொல்கிறவங்கலாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் யூடியூப்பில் கேட்கும்போது எனக்கே அருவருப்பாக இருந்தது. இப்படி இல்லை பாகவத்தை இவ்வளோ கொச்சப்படுத்துவாங்க. வியாசப்படத்தில் உட்காந்துன்னு இவ்வளோ கீழ்நிலையை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்க. அதில் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதில் பாகவத பக்தியே உண்டாகாது. இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. பணத்துக்காக 1 லட்சம் கொடு, 1.5 லட்சம் கொடு, அவன் வீட்டில் பாகவதம் சொல்கிறேன். என்ன ஆள் கூட ஒருத்தன் வருவான், அவனுக்கு தனியாக சன்மானம் கொடுத்துரு. இப்படி கேட்டுனே வந்துடுறாங்க. ஏன்னா அப்புறமா நீ கம்மியாக கொடுத்துட்டுனா நாங்கள் எதிர்பார்த்து நீ கொடுக்காம போயிடுவேன். அதனால தான் முன்னாடியே வேலை பேசிடுறாங்க. முன்னாடியே வேலை பேசின்னு வராங்க பாகவத்துக்கு. தெரியுமா? இது எனக்கே நடந்திருக்கு. நான் எங்கே போனேன், யாரையும் நான் வேறு யாரும் நம்ம எங்கேயோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கே என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. இது மாதிரி வேலை பேசின்னு பாகவத்துக்கு வராங்க. சரி, ஓகே. இந்த வியாபாரத்தை செய்கிறான். அத்தகைய மனிதன் தனது வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே இந்த வியாபாரத்தை செய்கிறான். ஆகவே இத்தகைய வியாபார நோக்கம் உள்ளவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பதை ஒருவர் தவிர்க்க வேண்டும். இத்தகையவர்கள் மிகவும் முக்கியமான விஷயத்தை படிப்படியாக அறியும் முறையை பின்பற்றாமல் உடனே இந்நூலின் மிக ரகசியமான பகுதிக்கு சென்று விடுகின்றனர். இதெல்லாம் பாகவத்துக்குரிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. அந்த வியாசப்படத்துக்குரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அரட்டடிச்சுன்னு பேசுவாங்க. கிண்டலும் கேலியுமா. பாகவத்தை இவ்வளோ கொச்சப்படுத்துறது, இவ்வளோ இழிவாக பேசுறது. எப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது? மோட்ச கிரந்தம், பக்தி கிரந்தம் இது. அந்த வியாசப்படத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? இவர்கள் புத்தியற்றவர்களால் தப்பான முறையில் புரிந்து கொள்ளப்படும் போதுமா ராச நடனத்தை பற்றிய விஷயத்தில் மூழ்கி விடுகின்றனர். அவர்களில் சிலர் இதை ஒழுக்கங்கெட்ட நூல் என்று நினைக்கின்றனர். மற்றும் சிலர் தங்களின் சொந்த முட்டாள்தனமான விளக்கங்களால் அதை மூடி மறைத்துவிட பார்க்கின்றனர். சில சுகதேவ கோஸ்வாமியின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற எவ்விதமான விருப்பமும் அவர்களுக்கு இல்லை. எனவே ரசத்தை அறிய விரும்பும் உண்மையான மாணவன் சுகதேவ கோஸ்வாமியின் சீட பரம்பரையில் வருபவரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை முறையாக கேட்டறிய வேண்டும். அத்தகையவர் பாகவதத்தை அதன் முதல் துவக்கத்திலிருந்து விளக்குகிறார். ஆன்மீக ஞானத்தில் மிக குறைந்த அறிவை பெற்றுள்ள கருமிகளை மகிழ்விப்பதற்காக கருமிகளை மகிழ்விப்பதற்காக யார்களை? இந்த இல்லறவாசிகளை, பாமர மக்களை ஏமாத்தத்துக்காக கிண்டலும் கேலியுமா அரட்டடிச்சுன்னா மனம் போன போக்கில் பாகவதம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லிவிடுவாங்க. நிறைய ஸ்லோகங்கள்லாம் விட்டுருவாங்க, நிறைய கதையெல்லாம் விட்டுருவாங்க. அவர்கள் மனம் போன போக்கில் என்னென்னமோ சொல்லி மொத்தம் பாகவதம் லைட்டாக அப்படியே ஊறுகாய் தொட்டுற மாதிரி பாகவத்தை ஊறுகாய் தொட்டுற மாதிரி தொட்டுன்னு கதை சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்கில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இனிமேல் கேட்காதீர்கள். அதனால் நம்மளுக்கு பாகவத்தில் பக்தி உண்டாகாது, புரிஞ்சுக்கணும். அதனால ஏன்னா பிரபுபாதம் இங்க வலியுறுத்தி சொல்றாரு. அத்தகையவர் பாகவதத்தை அதன் முதல் துவக்கத்திலிருந்து விளக்குகிறார். ஆன்மீக ஞானத்தில் மிக குறைந்த அறிவை பெற்றுள்ள கருமிகளை மகிழ்விப்பதற்காக மனம் போனவாறு அவர்கள் விளக்குவதில்லை. உண்மையான பக்தர்கள் மனம் போனவாறு அவர்கள் விளக்குவதில்லை. ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் கவனத்துடன் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே சுகதேவ கோஸ்வாமி அல்லது அவருடைய உண்மையான பிரதிநிதியின் வாய் வழியாக அமிர்தம் போன்ற ரசத்தை பருகுவதன் மூலம் உண்மையும் மன உறுதியும் உள்ள ஒருவர் வேத அறிவின் கனிந்த பழத்தை உடனே அனுபவிக்க முடியும். வேத அறிவின் கனிந்த பழம் இந்த பாகவதம். வேதமாக கற்பவர்கள் பழுத்த பழம் இந்த பாகவதம். இதை உண்மையாக அனுபவிக்க முடியும். அவர்களால் உடனே அனுபவிக்க முடியும். யாரால? உண்மையான பாகவதர் வாக்குல கேட்கறதுனால. சரி, இது வரைக்கும்
பூர்த்தி பண்ணிவிடும். ராம 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 2 ஸ்லோகம் பார்த்துருக்கோம், நான் பார்த்தது. ஆனால் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். सीतापति राम 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 हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. सीतापति राम 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 राम. श्री प्रभुपाद की जय, सकल साधु की जय, श्रीमद भागवत भगवान की जय, श्री रामनाथ सिंह की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु की जय. राम 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 राम.